கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒருவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய அருமை கர்த்தராலும் கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும் என்கிறதான அன்பு வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களோடு கூட என்னுடைய மனைவியாகிய உங்கள் சகோதரி, அதே போல என்னுடைய குமாரனாகிய உங்களுடைய சகோதரன், இன்னுமாய் நான் சார்ந்திருக்கிறதான கோத்தகிரி சபையில் இருக்கக்கூடிய உங்களுடைய உடன் அங்கங்கள், அதே போல கோட்டயம் பகுதியில் இருக்கிறதான சகோதர சகோதரி அன்பு வாழ்த்துக்கள். இன்னுமாய் தேவ கிருபையினாலே கடந்த நாட்களிலே சத்தியத்தின்படியான ஐக்கியம் கொள்ள நேர்ந்த அநேக சகோதர சகோதரி அன்பு வாழ்த்துக்களை உங்கள் மத்தியிலே தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவ கிருபையினாலே மீண்டும் ஒரு முறை உங்கள் மத்தியிலே வரவும், உங்களை முகமுகமாய் பார்க்கவும், சகோதர அன்பை வெளிப்படுத்தவும், எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய மேலான வார்த்தைகளை தேவனுடைய பரிசுத்தவான்கள் மத்தியிலே பகிர்ந்து கொடுப்பதற்காக தேவன் பாராட்டின அந்த மானான தருணத்திற்காக நம்முடைய இரட்சகர் மூலமாக பிதாவாகிய தேவனுக்கு கொடானுக்கு ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கொள்கிறேன். நான் நினைக்கிறேன் போன வருஷம் செப்டம்பர் 2018 தெரியல, 3வது வாரம் வந்தோம். மிகச்சரிய ஒரு வருஷம் தேவன் அப்படி செஞ்சுருக்கிறாங்க. நான் யோசித்தேன், தேவனை நடத்துங்க. அப்படி நினைக்கும் போது முதல் பாட்டினுடைய முதல் வரி, பயப்படாத. எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த தேவனுடைய பிள்ளையும் எதுக்காகவும் தேவன் கைவிடுறது, அவங்களுக்கு என்ன செய்யணுமோ கண்டிப்பாக என்ன பண்ணுவார். ஆக தேவ கிருபையினால இந்த உன்னதமான அழைப்புக்குள் நாம் வந்திருக்கிறோம். உன்னதருடைய மிகப்பெரிய பார்வையில் நம்ம இருக்கிறோம். அவருடைய பார்வையில் நாம் எப்படி இருக்கோம்? ஒரு வசனம் சொல்லுது, என்னுடைய சம்பத்து, இல்லைங்களா? நாம் தேவனுக்கு யாரா இருக்கிறோம்? தேவனுக்கு என்னென்ன சம்பத்து இருக்கு? நம்ம எல்லாம் சொத்துனா என்னென்ன சொல்லுவோம்? வீடு, அப்புறம் நிலம், அப்புறம் அதுதான் ஃபர்ஸ்ட். ஐயோ, முதல்ல நம்ம சொத்து என்ன? நம்ம குழந்தைங்க, இல்லைங்களா? அவங்களுக்கு வேண்டி நம்ம என்ன வேணா செய்வோம். ஏன்னா அவ்வளோ பெரிய சொத்தா நம்ம பார்க்குறோம் அவங்கள. அதே போல தேவன் நம்ம ஒவ்வொருத்தரையும் அவருடைய குழந்தையா பார்க்குறாரு, இல்லைங்களா? அப்படின்னா அந்த குழந்தைக்கு தான் எல்லாமே, இல்லைங்களா? நம்ம எவ்வளோ மூளை இருந்தாலும் யாருக்கு தான் செலவு பண்ணுவோம்? எவ்வளோ சொத்து இருந்தாலும் யாருக்கு தான் கொடுப்போம்? எவ்வளோ திறமை இருந்தாலும் யாருக்கு தான் கொடுப்போம்? அப்போ அதான் சொல்றாரு, தீயோர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு, இல்லைங்களா? அப்ப நாம அப்படி இருக்கிறோம்னா பரலோக பிதா அவரை நம்ம ஒவ்வொருத்தரையும் அவருடைய சம்பத்தா, சொத்துக்களா, பிள்ளையா பார்க்கிறாருன்னா நாம் இப்ப பூமியில எவ்வளவு உயர்த்தப்பட்டு வச்சிருக்கிறோம், இல்லைங்களா? நம்மள எத்தனை பேர் கிறிஸ்துவா இருக்கிறோம்? எனக்கு எவ்வளோ நேரம் டைம் தராங்க தெரியல. சரி, நன்றி. இங்க இருக்கிறதுல எத்தனை பேர் கிறிஸ்துக்கள்? கை தூக்குங்க பார்க்கலாம். தைரியம் இல்லையா? எப்போ நாம கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டோம்? கிறிஸ்துன்னு என்ன அர்த்தம்? பரிசுத்தாவி வாங்கியிருக்கோம். சந்தேகம் இருக்கா? அப்படி இல்லாம இங்க ஒருத்தர் உட்கார முடியாதுங்க. பரிசுத்தாவி இருந்தா தான் நம்ம இங்க இருக்க முடியும். பரிசுத்தாவினால ஜெனிப்பிக்கப்பட்டதுனால தான் நாம அவங்க பிள்ளைங்க, இல்லைங்கன்னா நாம மற்றவங்களை போல கோபாக்கினின் பிள்ளைகள் தான். ஆக தைரியமா சொல்லணும், ஐ அம் எ கிரைஸ்ட். தைரியம் இருக்கா இல்லையா? என்ன இது? பயப்படாதீங்க. மிக பெரியவர் நம்மளை கூப்பிட்டு. நாம ஒவ்வொருத்தரும் யார் தான்? அந்த தலையோடு சேர்ந்திருக்கிற, அபிஷேகத்தினால இணைக்கப்பட்டிருக்கிற, சரீர அங்கமா இருக்கிற அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் போது நாம சொல்லலாம், நாம கிறிஸ்துக்கள். ஏதோ சத்தியம், பேசிக் கிளாஸ், உடன்படிக்கை, எக்லிஷியா, அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதெல்லாம் சின்ன சின்ன வேலை. மிகப்பெரிய வேலை என்னன்னா தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அவரால் அங்கீகாரம் பண்ணப்பட்டிருக்கோம். உலகத்துல கோடானு கோடி ஜனங்க இருக்காங்க.
அவங்களுக்கு ஜீவன் கிடையாது, நமக்கு இருக்கா இல்லையா? செத்தவங்களுக்கு நமக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் புரிஞ்சுட்டு இருக்கமா? சரி, உலகம் ஃபுல்லா ஜனங்க ஃபுல்லா கோபாக்கின சாபத்தில் இருக்கிறாங்க, அவங்க மேல மரண சாபம் இருக்கு, நமக்கு அவங்க மேல பாவம் இருக்கு, நமக்கு நம்முடைய நிலையை நம்ம புரிஞ்சுட்டு இருக்கிறோமா? சாதாரண ஜனங்களுக்கு கிடையாதுங்க. அப்படி சொத்துன்னு சொல்றாருன்னா 15 lakh கேலக்சிஸ் இருக்கு. ஒவ்வொரு கேலக்சிலையும் கிட்டத்தட்ட 20 மில்லியன் 30 மில்லியன் 40 மில்லியன் ஸ்டார்ஸ் இருக்கு. அதெல்லாம் சொத்தா பேசல. யாரத்தான் சொத்தா பேசிட்டாரு? உங்களையும் என்னையும். எப்படி நடக்கணும்? நம்மளை பற்றி என்ன எப்படி இருக்கணும்? அவங்களுக்கு தான் தேவன் சத்தியம் கொடுக்கிறார். சத்தியம் யாருக்கு தான்? சத்தியம் எப்படி இருக்குதுங்க? சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் நீர் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிற உம்முடைய வசனம். அது யாருக்கு தான்? சத்தியம் செம்மையானவர்களுக்கு விசேஷமா கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு ஒரு விசேஷமான ஒரு நாள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவனுடைய மேலான தெய்வீக உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை தேவன் வச்சிருக்கார். வாரத்தில் எல்லா நாளும் படிக்கிறோம், எல்லா நாளும் புரிஞ்சுக்கிறோம், நிறைய ஸ்டடீஸ் எல்லாம் இருக்கு. ஆனா விசேஷமான தேவன் அவருடைய இந்த ஓய்வு நாள்ல, வாரத்தின் முதல் நாள்ல அவருடைய பிள்ளைகளை வச்சு ஆழங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நேரம் இது. ஆக தேவனுடைய பிள்ளைகளாக கிறிஸ்துக்களாக இருக்கிற பொழுது எந்த அளவிற்கு நாம் அந்த வசனத்துக்குள்ளாக நம்ம போறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆவியில நிறைஞ்சிருப்போம். எந்த அளவுக்கு ஆவியில் நிறைஞ்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய பாதை முன்னேற்றமா இருக்கும். எங்க போய் ஆகணும்? கர்த்தர் மாதிரி ஆகணும் நம்முடைய இருதயம். அது வரைக்கும் நம்ம போயிட்டே தான் இருக்கணும். அந்த பிரயாணம் ஸ்லோவாயிட்டாவோ நின்றுட்டாவோ உட்கார்ந்துட்டாவோ கொலாப்ஸ், முன்னேற்றம் இருக்கணும். ஆக அதற்கு தான் தேவன் என்ன பண்றாருங்க? ஏன் தான் நம்ம சாப்பிட்றோம்? யாரெல்லாம் நீ காலைல சாப்பிட்டீங்க? யார் சாப்பிடாம வந்தீங்க சொல்லுங்க? சாப்பிடல. சாப்பிடாம வந்தா என்ன ஆகும்? டல்லாயிரும், வேற ஒன்றும் இல்லை. அதே போல ஆவிக்குரிய சாப்பாடு கரெக்டா சரியா சாப்பிடல என்ன இருங்க? ஒரு நேரம் சாப்பிடலன்னா நோ ப்ராப்ளம், கொஞ்சம் நல்லா இருக்கும். 2 நேரம் சாப்பிடலன்னா, 3 நேரம் சாப்பிடலன்னா சரி, ஒரு நாள் சாப்பிடலன்னா. அதே போலதான் சத்திய வசனமாகிய ஆகாரம், சத்தியமாக ஆகாரம் தொடர்ச்சியா எவ்வளவு நம்ம சாப்பிட்றோமோ அவ்வளோ ஆவிக்குரிய பலமுள்ளவங்களா இருப்போம். எவ்வளவு கம்மி சாப்பிட்றோம்? எப்படி கம்மி சாப்பிடுவோம்? நல்லது சாப்பிட்றதுக்கு பதிலாக காத்து சாப்பிட்ருவோம். உலக ஆவி, உலக சிந்தனை வச்சு ஆவியில நிறையறதுக்கு பதிலாக நம்ம சுத்தி இருக்கிற காரியங்கள்ல, சூழ்நிலைகள்ல அதுல எல்லாம் நம்ம ஃபுல் பண்ணிட்டோம்னா எது வேலை செய்யாது? ஆவிக்குரிய சிந்தனை வேலை செய்யாது. ஆட்டோமேட்டிக்கா புதிச்சிட்டேனாங்க. சின்ன வயசுல சொல்லுவாங்க, அப்பா அம்மா சாப்பிட்றது கொஞ்சம் கம்மி பண்ண தம்பி, சாப்பிடலன்னா வயிறு சுருங்கி போயிடும், அப்புறம் எப்பவுமே நீ என்ன பண்ண மாட்ட, சாப்பாட்டையே கம்மி பண்ணிடும். ஸோ அதே போல இருக்க மிகப்பெரிய காரணம்னா நம்ம எப்பவுமே சத்தியத்தை 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 புசிச்சுட்டே இருக்கணும். மானானது இல்லைன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் தண்ணி குடிக்கலன்னா செத்துருவோன்னு மானுக்கு தெரியும். நமக்கு கூட தெரியணும். சத்தியம் நம்ம சாப்பிடலன்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? புதிய சிருஷ்டியா டெத்து வந்துடும். புது சிருஷ்டியா மறிச்சுட்டா அப்புறம் லைஃப் கிடையாதுங்க. நமக்கு ஏற்கனவே ஒரு டைம் லைஃப் கிடைச்சி இப்போ 2வது லைஃப்ல இருக்கிறோம். இந்த லைஃப்பை நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னா நம்முடைய அஜாக்கிரதையினால, நம்முடைய அக்கறை இல்லாதனால, நம்முடைய உலக கவலையினால, நம்முடைய மாம்ச கவலையினால, நம்முடைய சூழ்நிலையினால நம்ம அதை விட்டு கொடுத்துட்டோம்னா போஷாக்கம் இல்லாம நோஞ்சனாயி கடைசியில் ஆவிக்குரிய நோய் ஃபர்ஸ்ட்ல பலகீனம் வரும். கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிப்போம். அது சேரல, இது சேரல, அது சேரல, அது சேரல, முறுமுறுப்பு வரும். அதான் பலகீனம். அப்புறமா கம்ப்ளைண்ட் வரும், அடுத்தவங்க மேல பாய்வோம். இது செஞ்சிருந்தா, அது செஞ்சிருந்தா, அது இருந்தா காலைல பேசணும். அவ்வளோ பெரிய உத்தரம் முதுகுல ஏத்திட்டோம்னா இவ்வளோ பெரிய துரும்பு அவ்வளோ பெருசா தெரியும். அப்பதான் உன் கண்ணில் இருக்கிற உன் முதுகுல இருக்கிற உத்தரத்தை மறந்து அது அடுத்த ஸ்டேஜ். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நம்ம எங்க இருக்கிறோம்னு தெரியும். சிலர் ஆரோக்கியமா இருப்போம், சிலர் ரொம்ப டேஞ்சரஸா ஐசியூல இருப்போம், சிலர் சிசியூல இருப்போம். நமக்கே தெரியாது, செத்துருவோம் சீக்கிரம்.
ஆக சரியான ஒரு நிதானிப்புல சத்தியத்துக்கு கூட நம்ம இடைப்பட்டு அந்த சத்தியத்தின் அடிப்படையில் நம்ம ஜீவிக்கும் போது தான் ஓட்டத்தினுடைய முழுமைக்குள்ள நம்ம போக முடியும். அப்பத்தான் அவர் நம்மளை சம்பத்தா நினைச்சாரு, நம்ம உண்மையிலே சம்பத்தா இருப்போம். ஆக தேவ கிருபையிலான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன் இவ்வளவு சொல்றேன்னா, சத்தியம் அவ்வளவு முக்கியமானது. சத்தியம்தான் நமக்கு ஜீவன். சத்தியம்தான் நம்மளை ஓட வைக்கும். சத்தியம்தான் நம்மளை ஜெயிக்க வைக்கும். சத்தியம்தான் இன்னைக்கு சகோதரில் இருக்கிறவங்களை என்னைக்கும் சகோதரில் இருக்க வைக்கும். எல்லாத்துக்கும் அடிப்படை இதுதான். நமக்கு உலகத்துக்கு என்ன வித்தியாசம்? சத்தியம். ஆக சத்தியத்தினால ஈர்க்கப்பட்ட நிலையில தான் நம்ம இன்னைக்கு எல்லாம் இங்க இருக்கிறோம். தேவ கிருபையினால இன்னைக்கு கூட ஒரு பாடத்தை பார்க்க போறோம். பாடத்தினுடைய தலைப்பு இது ரொம்ப ஈஸியா இருக்கு. நீங்க போடாம இருந்தாலும் நான் கேட்பேன், அப்பதான் அவங்க யோசிச்சு சொல்லுவாங்க. யோசிக்கிறதுக்கே வாய்ப்பில்லாம இவ்வளவு பேச எழுதிட்டா எப்படி வேணுங்க? உறுதியான இடத்திலே கடாவப்பட்ட ஆணி. என்ன இது? என்ன பாடம்? எவ்வளவு பேர் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்க? நிறைய பேர் 2 முறை 3 முறை 4 முறை எல்லாம் பைபிள் படிச்சிருப்பா இல்லைங்களா? பாடம் எடுக்க மாட்டேன், சும்மா தான் பேசிட்டு இருப்பேன், கவலைப்படாதீங்க. உங்க ஜான் அப்படிதான் இல்லைங்களா? தெரியுதானே எல்லாத்துக்கும்? சரி, அப்போ எவ்வளவு பேர் இந்த ஒரு வசன பகுதியை இதுக்கு முன்னால படிச்சிருக்கிறீங்க? ஏசாயா 22ல படிங்க. அப்புறம் அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன், அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். எத்தனை பேர் இந்த வசனம் இதுக்கு முன்னால பார்த்திருக்கிறீங்க? யாரும் பார்க்கலையா? அடே, நம்ம இப்ப பார்த்துருக்க மாட்டோம். இப்ப பார்க்கறது கம்மி தான். பெயர் சபையில் இருக்கும்போது நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா? 2 தடவை 3 தடவை 4 தடவை 5 தடவை 6 தடவை 7 தடவை 8 தடவை படிச்சவங்க நம்ம மத்தியில் நிறைய பேர் இருக்கிறோமா இல்லையா? அப்பெல்லாம் படிச்சபோது பார்க்கல இல்லைங்களா? நீங்க படிச்சீங்களான்னு கேட்கல, பார்த்தீங்களான்னு தான் கேட்டீங்க இல்லையா? அதனால யாரும் பார்க்கல. சரி, பரவாயில்ல. ஆக இது ஒரு தீர்க்க தரிசனம். இப்போ கிட்டத்தட்ட இந்த ஒரு தீம் நம்ம படிச்சிட்டோம்னா, நான் பார்க்குறோம் இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் எத்தனை அத்தியாயம் இருக்கு? உடனே எடுத்து கூட சொல்லிடலாம். எத்தனை? மொத்த பைபிள்ல எத்தனை புக் இருக்கு? ஆல்மோஸ்ட் பைபிள்ல இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் இந்த ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகத்துல தேவன் வச்சிட்டார். எந்த விஷயம் எடுத்தாலும், ராஜ்யமா இருக்கலாம், ஈடுபலியா இருக்கலாம், அடிப்படை சத்தியங்களை நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஏதோ ஒரு இடத்துல ஏசாயா டச் பண்ணியிருப்பார், ஏதோ ஒரு இடத்துல. அதனாலதான் இந்த புஸ்தகம், இந்த ஒரு புக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்து தெரியுங்களா? 40 வருஷம். மொத்தம் பைபிள் எழுதுறதுக்கு எவ்வளவு காலம் எடுத்துச்சு? ஐயோப்பி, நீங்க அன்னைக்கு சொன்னதை திருப்பி கேட்குறீங்களே. நாங்கள்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி 15 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு. இப்போ போய் ஏபிசிடி கேட்டா நாங்க எப்படி சொல்றது? அப்படியா? வேணும். என்னத்தான் நீங்க கதையே எழுதினாலும் கூட ஏபிசிடி வேணுமா வேண்டாமா? அது வேணும். அது இல்லைன்னா பண்ண முடியாது. 1700 வருஷம் எடுத்து எழுதின பைபிள்ல இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் மட்டும் 40 வருஷம் எடுத்துச்சு. எவ்வளோ? The prophecy was prepared during about 40 years. 40 வருஷம் ஒரு தீர்க்கதரிசிக்கு சொல்லி கொடுத்து எழுதியிருந்தாருன்னா கொஞ்சம் நம்மளை கம்பேர் பண்ணுங்க. நம்ம எத்தனை வருஷமா படிச்சுட்டு இருக்கிறோம்? ஒருவேளை கான்சென்ட்ரேட் பண்ணி 5 வருஷம், கொஞ்சம் பாடம் எடுக்கிறோம், கொஞ்சம் வேற வழி இல்லைன்னு கொஞ்சம் அதிகமாக படிச்சிருப்பாங்க. ஒருவேளை கான்சென்ட்ரேஷனுக்கு பின்னால தான் நம்ம கொஞ்சம் படிக்கிறதுல கொஞ்சம் அக்கறையா அல்லது சரியா படிச்சிருப்போம். அப்போ இந்த ஒரு தீர்க்க தரிசனத்துக்கு 40 வருஷம் எடுத்திருந்தாருன்னா நம்ம படிக்கிறது கூட எவ்வளவு தேவைப்பட்டுரும்? இந்த தேவன் அப்படி வைக்கல. ஏன் இந்த சூரியன் இங்கே வந்துருச்சு, அன்னைக்கு அப்படி இருந்துச்சு. ஒருவேளை ஏசாயா அதை புரிஞ்சிட்டு இருப்பாரா தெரியல. அதே பாட்டு தான். அந்த தீர்க்கதரிசிகள்லாம் அதை எந்த அளவுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா தேவனுடைய ஆவியினால அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் பேசிட்டாங்க. ஆனா தெரியும், புதிய ஏற்பாட்டு காலம் புரிஞ்சு எழுதிட்டாங்க. ஆனா அன்னைக்கு தெரியாது. தானியேல் இருக்கார், எல்லாருமே அப்படிதான். அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சிருப்பாங்க, எப்படி எழுதியிருப்பாங்கன்னு தெரியல. ஆனா 40 வருஷம் எடுத்து எழுதி அதை பண்ணியிருக்கும் போது மிகப்பெரிய அளவு, கிட்டத்தட்ட 2700-800 வருஷத்துக்கு முன்னால எழுதப்பட்ட புஸ்தகம். அதில் இருக்கக்கூடிய அநேக காரியங்கள் நிறைய பேசியிருக்கு. அப்போ நம்ம தெரியும்,
பொதுவாக தேவனுடைய அந்த பேசக்கூடிய லாங்குவேஜ் பல விதத்தில் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு லாங்குவேஜ் என்னன்னா தீர்க்க தரிசன பாஷை இல்லைங்களா? ஏன்னா தீர்க்க தரிசனம் அவ்வளோ சீக்கிரம் எல்லாரும் புரிஞ்சுக்க கூடாத அளவில் பேசப்பட்டிருக்கு. தீர்க்க தரிசனத்தினுடைய ஒரே ஸ்பெஷாலிட்டி என்னன்னா எப்போ புரியணுமோ அப்பதான் புரியும். அது இருக்குது டைம் பீரியட்ல. அப்போ அந்த காலகட்டத்தில் அது விளங்கி கொள்ள வேண்டுமானால் அந்த காலகட்டத்தில் விளங்கும். இல்லைன்னா தரிசனம் எல்லாம் மூடி முத்திரையிடப்பட்டதா இருக்கிறது இல்லைங்களா? அப்போ ஏற்ற சமயம் வரும்பொழுது அது வெளிப்படும், அப்பதான் புரிஞ்சுக்க முடியும். ஆக இது கூட அப்படிதான் இருக்கும்போது நமக்கு தெரியும். ஏன்னா தீர்க்க தரிசனம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப முக்கியம். எப்படி குணலட்சணம் முக்கியம், எப்படி சத்திய அறிவு முக்கியம், எப்படி டிவைன் பிளான் முக்கியம், அதெல்லாம் தீர்க்க தரிசனத்துல மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பார். ஆலோசனைகள் எல்லாமே ஒரு கேரக்டர் என்னென்ன கொண்டு வரணும் அது தீர்க்க தரிசனத்தில் இருக்கும். ஒரு தெய்வீக திட்டம் எப்படி நிறைவேறுது அது தீர்க்க தரிசனத்தில் இருக்கும். ஆக தீர்க்க தரிசனம் ரொம்ப முக்கியமா கவனிச்சு பார்க்க வேண்டியதான. அதனாலதான் மிக அதிகமான தீர்க்க தரிசன வரத்தை நீங்க என்ன பண்ணுங்க, விரும்புங்க சொல்லுவார். ஏன்னா தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்குள்ள தீர்க்க தரிசனங்களை பார்க்கக்கூடிய அந்த பார்வை அது நமக்கு அதிகமாக 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 ஆட்டோமேட்டிக்கா கேரக்டர் டெவலப் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன, நம்ம எங்க இருக்கிறோம், என்ன நடக்குது, இதெல்லாம் புரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு கூட அதுல வந்து. சரி, இப்படி இருக்கும்போது அந்த ஒரு வசனம் கூட படிக்கலாம். பேதுரு அதனால தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவார். 2 பேதுருல 2:1-19 பாருங்க. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்குண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். என்னவா இருக்கும்? ரொம்ப கவனிக்கணும். ஏன்னா உறுதியான தீர்க்க தரிசன வசனம். ஏன் உறுதினா என்ன அர்த்தம்? கன்ஃபார்ம், அதுல எந்த மாற்றம்? அதுதான் விஷயம். ஏன்னா தேவன் அப்படிப்பட்டதான ஒரு ஏற்பாட்டில் செஞ்சு வச்சிருக்கும் போது அது எது வரைக்கும் படிக்கணும்? பொழுது விடிந்து விடிவெள்ளில் உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும். அது என்ன பண்ணணும்? இருளுள்ள ஸ்தலத்துல பிரகாசிக்கிற. என்ன, ஒருவேளை ஒரு இருட்டில் நம்ம இருந்துட்டோம்னா, ஒருவேளை நம்ம கிட்ட லைட் இல்லைன்னா நம்ம என்ன ஆயிருவோங்க? அசைய முடியாது, அவ்வளவுதான். நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் வைக்கணும். நமக்கு என்ன வேணும்? அப்போ இந்த மிகப்பெரிய ஓட்டம், சத்திய ஓட்டம், குமாரனை போல் ஆயே தீரணும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா போய் நம்ம செலக்ட் ஆயிடுவோம் நினைச்சு குமாரன் நம்மளை மணவாளன் கொண்டு பிதாவாகிய தேவன் காட்டும் போது அவர் பார்த்தாருன்னா 2 இருதயத்துக்கும் வித்தியாசம் இருக்கக்கூடாது. இருந்தா சாயலுக்குள்ள வரல. அப்போ சாயலுக்குள்ள வரலன்னா நம்ம என்ன ஆக மாட்டோம்? நமக்கு கொடுத்த அடிப்படை சத்தியம், நாம செஞ்ச உடன்படிக்கை, நமக்கு கொடுத்த ஐக்கியம், நமக்கு கொடுத்த ஏற்றகால சத்தியங்கள், நமக்கு கொடுத்த அனுபவங்கள் எல்லாம் வேஸ்ட். அப்படின்னா அந்த சாயலுக்கு நாம போகிற வரைக்கும் நடந்துட்டே இருக்கணும். அப்ப அதுக்கு நமக்கு என்ன வேணும்? சத்தியம். அப்ப தீர்க்க தரிசன வெளிச்சத்தை கவனிப்பது நலமாயிருக்கும். ஆக எந்த அளவுக்கு நாம் சத்தியத்தை அதனுடைய தியானத்துல அதிகமா நம்முடைய நேரத்தை மனதை செலுத்துறோமோ அது நம்மை பொறுத்த மட்டிலும் லாபமான காலகட்டம். ஒரு புது சிருஷ்டி வாழ்க்கைய அதனுடைய நேரங்களை தேவன் 2ஆ பிரிக்கிறார். ஒரு டைம் என்னன்னா அது நன்மையான காலகட்டம். அது எதுனா சத்தியத்திற்காக சத்தியத்தோட சத்தியத்துல இருக்கக்கூடிய நேரம். மீதி நமக்கு வேண்டி வாழ்றது வேஸ்ட், குடும்பத்துக்கு வேண்டி வாழ்றது வேஸ்ட். கொஞ்ச நாளைக்கு உபயோகிக்கும், கடமைதான் செய்யணும். ஆனா இந்த ஓட்டத்தோட பார்க்கும்போது அந்த காலகட்டம் பிரயோஜனமற்ற காலமா பார்க்கப்படுது. என்னதான் பண்ணா கூட கிடைத்த அழைப்பை தெரிந்து கொள்வதை உறுதிப்படுத்துவதற்கான முயற்சியில நம்ம கடந்து போறதுதான் நமக்கான உண்மை. அதனாலதான் இவ்வளவு பெரிய சத்தியம் கொடுத்துட்டார், இவ்வளவு பெரிய கிருபை காட்டிட்டார். அதனாலதான் அந்த வாய்ப்பை தந்துட்டார். ஸோ அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டோம்னா, வேஸ்ட் பண்ணிட்டோம்னா மீதி எல்லாம் என்ன ஆயிருங்க? நம்ம இதெல்லாம் எவ்வளவோ படிச்சிருக்கலாம். ஒரு 4 PhD வச்சுக்கிட்டோம். ஒரு ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா அந்த PhD எல்லாம் யூஸ் இருக்கா? எவ்வளவு பலம் இருக்கட்டும், ஒரு சின்ன உடம்பு சரியில்லைன்னா அந்த பலத்தினால ஒன்றும் யூஸ் இல்லை. ஆக அதெல்லாம் டெம்பரரியா தேவன் நமக்கு கொடுத்திருக்க நம்முடைய சர்வைவுக்கான சில விஷயங்கள், அந்த மட்டிலும் தான் அதை பார்க்கணும். ஆனா இது அப்படி இல்லை. இது எங்க கொண்டு போய் சேர்க்கிற விஷயம்? நம்முடைய வெகு பிரயாணத்துக்கு பின்னால நாம போய் சேர்ற ஒரு மிகப்பெரிய உன்னதமான இடம் குமாரனுடைய வீட்டுல. இன்னைக்கு மன்னா தான் நன்மையும் கிருபையும். எப்போ? இப்பவே நாம இந்த நன்மையை ருசிக்க கத்துக்கலன்னா
நாளைக்கு வரப்போற நன்மையை நம்ம மனசுல ருசிக்கிறதுக்கு முடியாது. தேவன் இப்போ இவ்வளவு பெரிய கிருபை செஞ்சிருக்கிறாரு, இவ்வளவு பெரிய இரக்கம் பண்ணியிருக்கிறார், இவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், இந்த உன்னதமான ஸ்லாக்கியத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார், ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார், அன்பை கொடுத்திருக்கிறார், எல்லாம் கொடுத்து எதுக்கு? அது பர்மனன்ட் ஆகிறதுக்கு. பர்மனன்ட் ஆகலனா ஒருவன் கெட்டினது வெந்து போனால் என்ன ஆயிரும்? திரள் கூட்ட வாய்ப்பு நம்ம நினைக்கிறோம் சாதாரண. அது சாத்தான் கையில கொடுக்கப்பட்டு நம்மளை திருத்துற வேலை. அவர் நம்மளை பார்த்து ரொம்ப பாசமாக வச்சுக்குவாரு. ஆமா ஆமா, நீ என்னை பத்தி ஏதை பேசிட்டு இருந்த, வெரி குட், உன்னை ரொம்ப நல்லா பத்திரமா பார்த்துக்க சொல்லுவாரா? அதனால பவுல் சொல்லுவாரு, அவன் மாம்சத்தின் அழிவிற்காக சாத்தான் கையில் என்ன பண்றேன்? அப்படி திருந்திரலாம் நினைச்சா ஏமாந்துருவோம். அந்த சமயத்துல நம்ம அப்பவும் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் சொல்லுவோம் எதிர்பார்க்கறது ரொம்ப ரேர். கவனமா இருக்கணும். ஆக தீர்க்க தரிசனம் அதனுடைய தன்மைகளை நாம் சரியான விதத்துல பார்த்து 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 நம்முடைய இருதயத்தை ஆவியில நிறைச்சிட்டே இருந்தா நாம இப்போ கடந்துப்போம். சரி, இன்னைக்கு நம்ம ஒரு தீர்க்க தரிசனம் தான் பார்க்க போறோம் தேவ கிருபையினால. அதை நீங்க கண்டினியூ படிங்க. அந்த 5 வசனம் 6 வசனம் படிங்க. ஏசாயா 22 20 முதல் 25 வரைக்கும் படிங்க. என் ஊழியக்காரனை நான் அழைத்து உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து உன் கச்சையால் அவனை இடைகட்டி உன் அதிகாரத்தை அவன் கையிலே கொடுப்பேன். அவன் எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்துக்கும் தகப்பனாயிருப்பான். தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாத படிக்கு அவன் பூட்டுவான். அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன். அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். அதின்மேல் அவன் தகப்பன் வரும் வம்சத்தாராகிய புத்திர பௌத்திரருடைய மகிமை அனைத்தையும் சிறிதும் பெரிதுமான சகல பான பாத்திரங்களையும் தூக்கி வைப்பார்கள். உறுதியான இடத்தில் கடவப்பட்டிருந்த ஆணி அந்நாளிலே பிடுங்கப்பட்டு முற்றிலும் முறிந்து விழும். அப்பொழுது அதன் மேல் தொங்கின பாரம் அருந்து விழும் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தரே இதை உரைக்கிறார் என்று சொல் என்றார். என்னன்னா வசனம் பார்க்கிறோம். அந்நாளிலே இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிமை நான் அழைத்து உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து உன் கச்சையால் அவனை இடைக்கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையிலே கொடுப்பேன். அவன் எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்தாருக்கும் தகப்பனாயிருப்பான். தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன். அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாய் இருப்பான். அதன் மேல் அவன் தகப்பன் வம்சத்தாராகிய புத்திரர் பௌத்திரனுடைய மகிமை அனைத்தையும் சிறிதும் பெரிதுமான பானபாத்திரங்களையும் தூக்கி வைப்பார்கள். உறுதியான இடத்தில் கடவப்பட்ட ஆணி அந்நாளிலே முறிந்து விழும், பிடுங்கப்பட்டு முறிந்து விழும். அப்பொழுது அதன் மேல் தொங்கின பாரம் அரிந்து விழும். இதுதான் தீர்க்க தரிசன பாகம். அப்போ இந்த இடத்துல நான் பார்க்கிறோம் 2 பெயர்கள் இருக்கு. ஒன்று எல்கியா, என்னன்னு அவருடைய பையன் ஏலியாக்கிம். அப்போ இந்த ஒரு 2 பேரோட தொடர்பு இருக்கிறதான ஒரு விஷயம். அங்கே ஒரு பேசப்படுவதான ஒரு வார்த்தை என்னதான் பார்க்கிறோம் தெரியல. அந்நாளிலே கூப்பிடுறாரு. அப்போ அந்நாளிலே என்ன அர்த்தம்? வேதமானவர்கள் நாம் நிறைய நாளை பத்தி படிச்சிருப்போம் இல்லைங்களா? படிச்சிருக்கோமா? அந்நாளிலேனா ஒரு நாள்ல என்ன குறிக்குது? நீங்க ஸ்லைடு போடாதீங்க, அப்புறம் போடும். சரி, நாள்னா என்ன குறிக்குது? சரி, பிதாவாகிய தேவனுக்கு ஒரு நாள், அப்படிதான் கேட்கணும். எங்களுக்கு புரியுற மாதிரி கேளுங்கன்னு நீங்க சொல்றது எனக்கு கேட்குது. சரி, தேவனுக்கு 7000, குமாரனுக்கு கர்த்தருக்கு 1 வருஷம். சரி, தீர்க்கதரிசிக்கு அப்போ நியாய தீர்ப்பின் நாள்னா
1000 வருஷம். சரி, அப்புறமா யெகோவாவின் நாள்னா நான் பிதாவாகிய தேவனுக்கு 7000 வருஷம் ஒரு நாள் நீங்க சொல்லிட்டீங்க. இப்போ நான் யெகோவாவின் நாள் கேட்கிறேன். கரெக்டான ஆன்சர் ஃபர்ஸ்ட் வால்யூம், கடைசி சாப்டர். யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க வால்யூம்? ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபுல்லா படிச்சுங்க. யாரு முதுகுல கட்டிட்டு தொங்கணும்? வால்யூம் முதுகுல கட்டலன்னா கஷ்டம். யெகோவாவின் நாள்னா மகா உபத்திரவத்தின் காலகட்டம். அந்த காலகட்டத்தில் தேவன் இந்த 2ஆம் உலகத்தை முடிவுக்கு கொண்டு வந்து அவருடைய கோபத்தை மேல ஊத்தி அர்மகதோன், இதுதான் யெகோவாவின் நாள். சரிங்களா? ஓகே, அப்போ தெரியும். அப்போ ஒவ்வொரு விஷயமும் ஒரு காலப்பகுதி. உதாரணமா இப்போ அறுவடையின் காலப்பகுதி தான் நான் பார்க்குறேன், அதுதான் நியாய தீர்ப்பின் காலம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் விசேஷமாக தேவனுடைய ஏற்பாடு. உலக மனுக்களத்திற்கு 1000 ஆண்டு நியாய தீர்ப்பு. நமக்கு சுவிசேஷ யுகம் முழுவதும் நமக்கு என்னதான் நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே. ஆக ஒவ்வொரு நாள் அப்படின்னா அவர் எழுதுறாரு ஒரு விசேஷித்த கால பகுதி, a definite period, ஒரு நிச்சயமான ஒரு காலப்பகுதி. அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இருக்கும். ஆக அப்படிப்பட்ட நாள்ல அதில் தான் நிறைய பார்க்குறோம். சிருஷ்டிப்பின் நாள் படிக்குவோம், அதே போல சோதனை நாள் படிக்குவோம், அதே போல பழி வாங்கும் நாள் எல்லாம் இருக்குங்களா? அப்போ இதெல்லாம் வேதத்தில் அந்தந்த குறிப்பிட்ட ஒரு காரியத்தை செய்வதற்காக தேவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காலப்பகுதி தான் இந்த நாளுங்கிற விஷயம். அப்போ இது ஒரு விசேஷமான ஒரு வேலை. இப்போ நம்ம படித்ததான இந்த பகுதியானது ஒரு விசேஷமான வேலை. என்ன சொல்றாருன்னா, என்னுடைய ஊழியக்காரனை நான் அழைத்து, அப்போ ஒரு விசேஷமான ஒரு வேலையை தொடங்குறாரு. என்ன வேலை அப்படி பார்க்கும்போது யார் கூப்பிடுறா? முதல்ல படிங்க திரும்ப அந்த வசனம், ஏசாயா 22:20 பாருங்க. அந்நாளிலே இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து. இல்கியா யாரு? இல்கியானா அதுக்கு மீனிங் என்னன்னா, ஜாய் இஸ் மை போர்ஷன், யெகோவா என் பங்கு. அப்படின்னா இல்கியா குறிக்குது பிதாவாகிய தேவனை. இல்கியா அடுத்து எலியாக்கீம் யாரை குறிக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவ்வளவுதான். அப்படின்னா இந்த இடத்துல எலியாக்கீம் அப்படின்னா கன்கார்டன்ஸ் நம்பர் ஹீப்ரூ 4:7 God raises, தேவன் உயர்த்துகிறவர், அல்லது God's setup, தேவனால் ஏற்பாடு செய்யப்பட்டவர். அப்படின்னா யார் இது? இது முழு கிறிஸ்துவை பற்றி பேசுகிற விஷயம். முழு கிறிஸ்துனா எங்க ஆரம்பிக்குது? எப்ப ஆரம்பிக்குது? முதல்ல கிறிஸ்து புது சிருஷ்டியுடைய முதல் பாகமாக இருக்கக்கூடிய தலை, அது எங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா சொல்லுவாருங்களா, யாரை நம் காரியமாக அனுப்புவோம், அங்கதான் ஸ்டார்ட் ஆகும். இதோ இது யார் சொன்னாது? எங்க வச்சு? இந்த ஆரம்பம் அப்ப எங்க இருக்குது? பரலோகத்துல மிகாயேலாக வார்த்தையாக இருந்த கர்த்தரை இந்த பூமியில மனுக்குலத்தை மீட்டுக் கொள்வதற்கான மிகப்பெரிய வேலையை செய்யறதுக்காக குமாரனை தேர்ந்தெடுத்த போது அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்குது இல்லைங்களா? நம்ம தெரியும், 5வது வால்யூம்ல படிப்போம் மீட்கும் பொருளை பற்றி. அன்னைக்கு அநேக தூதர்கள் நினைப்பாங்க, ஏன் மிகாயேல் தான் போகணுமா? தேவை என்ன? சரிநிகர் சமான விலை தானே. எல்லா தூதர்களும் மனுஷங்களோட மேம்பட்ட நிலை தான் இருக்கிறாங்க. ஸோ ஒரு மனுஷனா போய் அவங்கள காப்பாத்துறதுக்காக மீட்கும் பொருளா நாங்க ஆயிரமே. ஆதி மேன்மையை காத்து கொண்டிருக்கிற தூதர்கள், காக்காத தூதர்கள் எங்க இருக்காங்க? அவங்க எங்கே இருக்கிறாங்க? இவங்க அவங்களுடைய கல்லறையில. ஆக நிறைய பேர் விரும்பிட்டாங்க. ஆனா தேவன் யாருக்கு தான் அந்த வாய்ப்பு கொடுத்துட்டாருங்க? எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி தேவன் நியமித்த ஒரே பேரான குமாரன் தான் இங்க வர முடியும். ஏன்னா வந்தா என்ன ஆகுங்க? தேவன் அவர் மேல் நம்பிக்கை வைக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த பூமியில வந்து ஒருவேளை ஒரு லூசிபர் மாதிரி இன்னொருத்தர் ஆயிட்டா என்ன ஆக முடியும்? ஸோ
யோபு சொல்வார், தம் தூதர்களையும் அவர் நம்பார். யார் மேல தான் நம்பிக்கை வச்சுட்டாருங்க? கிறிஸ்து ஒரே பேரானவராக இருந்ததான வார்த்தையானவர் மேல, பிரதான தூதன் மேல மாத்திரமே நம்பிக்கை வச்சு அந்த அழைப்பை கொடுக்கக்கூடியதான அந்த வேலை அவர் தான் தேவன் ஏற்பாடு. அதனாலதான் எலியாக்கினா தேவனால் உயர்த்தப்பட்டவர், தேவனால் ஏற்பாடு செய்யப்பட்டவர், மனுக்குலத்திற்கு ஜீவன் கொடுப்பதற்காக தேவன் விசேஷமான நியமனம் செய்திட்ட கிறிஸ்துவை பற்றிதான ஒரு தீர்க்க தரிசனம் இது. அப்ப கிறிஸ்து யாரு? கிறிஸ்து யாரு? நான் கேக்குதா? பின்னால இருக்கிறவங்களுக்கு கேக்குதா? எல்லாரும் என் கூட தான் இருக்கிறீங்களா? யாரெல்லாம் வாட்ச் பார்த்தீங்க? நான் கூப்பிடுவேன், அவங்கள தொடுங்கன்னு சொல்லுவேன், அப்புறம் கஷ்டமாயிடும். பேர் சொல்லி சொல்லுவேன், அதனால பேர் தெரிஞ்சவங்க ரொம்ப கவனமா இருங்க. அப்போ இந்த கிறிஸ்து என்கிறதான ஏற்பாடு தேவனால் செய்யப்பட்ட ஏற்பாடு இல்லைங்களா? நான் அவன் மரணத்தை காணாதபடிக்கு ஒரு மீட்கும் பொருளை கண்டுபிடித்தேன் சொன்னார் இல்லைங்களா? ஆக அங்க ஆரம்பிக்குது. அப்போ இந்த விஷயம் முழுக்க முழுக்க கிறிஸ்து அவரிலே நடக்கக்கூடிய நடைமுறையை பற்றிதான வார்த்தை தான் இந்த வசனங்கள் பேசுது. நம்ம ஒருவேளை ஒரு 10 விஷயம் தான் இங்க ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். ஆக அதுக்குள்ள நம்ம கடந்து போவதற்கு முன்னால தேவனுடைய தெய்வீக ஏற்பாட்டுல தேவன் தான் உயர்த்திட்டார். நம்ம வசனம் படிக்கலாம். எபிரேயர் 5:5. அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியாகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன். அப்போ கிறிஸ்து உருவாக்குதல் தேவனால் செய்யப்பட்ட விசேஷமான ஏற்பாடு. அதனாலதான் ஓடுகிறவனும் அல்ல, விரும்புகிறவனும் அல்ல, இறங்குகிற. நாமெல்லாம் இப்போ நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது யாருடைய கையில இருக்குது? நாம் இயங்குவது அவரால. ஆக முழு கிறிஸ்து ஏற்பாட்டை தேவன் செய்ய ஆரம்பிக்க பொழுது அது இருக்கக்கூடிய தாத்பரியங்களை தீர்க்கதரிசி மூலமாக பேசக்கூடிய விஷயம் தான் அங்க பார்க்கிறோம். ஸோ இப்போ தேவனுடைய ஏற்பாட்டில் இந்த எலியாக்கியும் அதுதான் கிறிஸ்து. அவர் உயர்த்தப்படுறார் உன்னதருடைய அந்த மேலான தெய்வீக நோக்கத்துல. ஏன்னா அவர் அப்படிப்பட்டதான ஒரு ஏற்பாட்டை செஞ்சுட்டாதான் மனுக்குள்ள மீட்புக்கு வர முடியும். ஆகவே நாம படிக்கலாம் திரும்பவும். ஏசாயா 42:1. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். நான் தெரிந்து கொண்டவரும், நான் தெரிந்து கொண்டவரும், நான் ஆதரிக்கிறவரும். அதுதான் அப்பாயின்மெண்ட் இல்லைங்களா? வருஷம் வருஷம் எலெக்ஷன் பண்றோமே, அங்க என்ன நடக்குது? இதுதான் நடக்குதுங்க. ஒரு எக்லிஷியா எலெக்ஷன்ல ஒரு முழு சபையாக தேவ சித்தனையை வாங்கி செய்கிற பொழுது அவங்க மைண்ட்ல இதான் இருக்கும். இந்த வருஷம் என்னை வழிநடத்துவதற்காக நான் தெரிந்து கொண்ட, நான் ஆதரிக்கிற என்னுடைய மூப்பர். இதெல்லாம் நடைமுறை நடக்கிற விஷயம் இதெல்லாம். ஆக இப்போ தேவன் இப்படிப்பட்டதான மிகப்பெரியதான ஒரு ஏற்பாட்டை செஞ்சு இந்த மாபெரும் வேலை செய்வதற்காக கிறிஸ்துவை நியமனம் பண்றார். இப்ப கிறிஸ்து யாரு? திரும்பவும் கேள்வி. தலையும் ஆண்டவரும், ஆண்டவரும் நாம். தைரியம் இல்லையா? என்ன இது? அது மனசுல இருக்கணும். நாம எப்பவுமே அந்த தலையோடு சேர்ந்து இருக்கிற அங்கங்கள்ங்கிற விஷயம் நமக்குள்ள ஒரு செகண்ட் கூட விட்டு போக கூடாது. அது இல்லாம போகும்போது தான் அதுக்கு சேராத விஷயம் நம்ம செஞ்சிருவோம். நாம கிறிஸ்துக்களுங்கிற எண்ணம் நம்மளை விட்டு போகும்போது தான் நம்ம மாம்சம் வெளிப்படுத்திடுவோம். நம்ம கிறிஸ்துவால் அபிஷேகம் பண்ணிருக்கோம் அந்த எண்ணம் நம்ம கிட்ட வெளியே போகும்போது தான் நம்ம மாம்சப்படி, உலகப்படி, மனுஷ ஞானப்படி செயல்பட்டுருவோம். ஆக எப்பவுமே நம்ம மைண்ட்ல என்னக்கணும்? நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் தலையோட, முழுக்க முழுக்க அபிஷேகம் வாங்கியிருக்கிறோம். ஆக முழு கிறிஸ்துவை பற்றிதான ஒரு ஏற்பாடாக அது இருக்கும் பொழுது இப்ப முதல் வேலை அழைத்தல் இல்லைங்களா? அழைப்பு வந்துச்சா இல்லையா? ஆண்டவருக்கு மாத்திரம் அழைப்பு வந்துச்சா? நமக்கு வந்துச்சா? நம்ம அழைக்கப்பட்டோமா இல்லையா? யார் ஜெபம் பண்ணாலும், யார் பாடம் எடுத்தாலும் முதல்ல என்ன சொல்லுவாங்க? கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற. சாதாரண வார்த்தை இல்லைங்க அது. அந்த வார்த்தை நமக்குள்ள ஒரு உத்வேகம் கொடுக்கும். அந்த ஒவ்வொரு பிரசங்கத்துல பவுல் பேசும்போது அதை பேசுவார். பரிசுத்தவான்களும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட கொரிந்து சபையில் இருக்கிறவருக்கு, கலாத்தியில் இருக்கிறவருக்கு, ரோம சபையில் இருக்கிறவருக்கு. ஏன் சொல்றாரு?
அவங்களை தனியா பிரிச்சு காட்டணும். உலக ஜனத்திலிருந்து தேவன் விசேஷமான ஒரு அழைப்பினால பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம், அழைக்கப்பட்ட ஜனம், உன்னதமான ஜனம், உயர்ந்திருக்கிற ஜனம், ஆசாரிய ஜனம். இதெல்லாம் நம்ம மைண்ட்ல இருக்கணும். நம்மளை பத்தி நம்ம கேட்டோம், நீங்க யாரு நம்ம சொல்றோமே, தொழில சொல்லுவோம், அப்பா அம்மா பேர் சொல்லுவோம், வீட்டு பேர் சொல்லுவோம், இடத்து பேர் சொல்லுவோம். அதெல்லாம் தாண்டி நம்ம யாரு? கிறிஸ்து. அந்த உணர்வு இருந்தா தான் ஓட முடியும், இல்லைன்னா வாய்ப்பே இல்லைங்க. ஏனதோட வந்துடும். கடைசி காலத்துல எத்தனை பேர் விழுகுறாங்க? உனது வலது பக்கத்துல எவ்வளோ, இடது பக்கத்துல என்ன குறிக்குது? 1016 என்ன அர்த்தம்? 1000 பேர் முற்று முடிய விசுவாசத்து வெளியே போயிடுவாங்க. ஒரு புக் எழுதியிருக்கார் 15 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும். அருமையான சகோதரன், கட்டிப்பிடிச்ச சகோதரன். இப்போ நிறைய அறிவு வாங்கி அவர் எழுதியிருக்கார் மலையாளத்துல, யெகோவா ரத்த கொதியன் அப்படின்னா யெகோவா ரத்த வெறியன். தன்னுடைய குமாரனுடைய ரத்தத்தையே கேட்கிற அளவுக்கு தலைகீழ 1000 விஷயம். ஆக ஒவ்வொரு சிந்தனை நமக்கு கிடைச்சிருக்க இந்த மாபெரும் வாய்ப்பை பற்றிதான உணர்வுகளை நமக்குள்ள கொண்டு போகலன்னா, இந்த அழைப்பை பற்றிதான புரிந்துகொள்ள நமக்குள்ள இல்லைன்னா, நாம் விசேஷமான அழைப்பிற்குள் கொண்டு வரப்பட்டதான ஜனங்கள். அந்த எண்ணம் நம்மள இருந்து வெளியே போயிட்டா நம்மளால ஓட முடியாது இல்லைங்களா? ஓட்டப்பந்தயத்தை ஓட ஓட ஸ்பீடு கம்மியானா ஜாஸ்தியாகணும், குறையணுமா? தெரியலீங்களா? கிறிஸ்துவ ஓட்டமானது ஒரு ஓட்டப்பந்தயத்துல போட்டு பேசப்பட்டிருக்கு. ரைஸ் ஆகணும், வேகம் 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 வேகம், இதா 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 அந்த மைண்ட் வரணும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாதுங்க. ரொட்டீன் லைஃப் வாழ்ந்துட்டு பரலோகம் போயிடலான்னு யாராவது கனவு கண்டால் அது கனவு தான், எக்காலத்திலும் கனவு தான். ஓடணும், ஜெயிக்கணும், அதுக்கான என்ன பிரயாசம் எடுக்கணும். அப்போ இப்ப நாம ஒரு யுத்த போராளிகளாக, படையாளிகளாக இருக்கிறோம். நாம கொல்லலனா மாம்சத்தை, சாத்தான் நம் மாம்சத்தை வச்சு நம்மளை கொன்றுவார். நம்ம கவனமா இல்லைனா. ஆக இந்த அழைப்பு ஒரு மிகப்பெரிதான அழைப்புங்கிற விஷயம் நம்ம மைண்ட்ல வரணும். சத்தியம் எப்படியோ எது மூலம் எப்படி வந்திருக்கலாம், ஆனா தேவன் சத்தியம் கொடுத்துட்டார், புரிந்து கொள்ளக்கூடிய ஆவியை கொடுத்துட்டார், அர்ப்பணிப்பு செஞ்சுட்டோம். இப்ப என்ன ஆகணும்? அதை உறுதிப்படுத்த வேண்டியது நம்முடைய வேலையாக, மிகப்பெரிய தலையாய கடமையா இருக்கு. ஆக இந்த அழைப்பு அதை பற்றி தான உணர்வு. கர்த்தரை மாத்திரம் அழைக்கல, நம்மளே அழைச்சிட்டா இல்லைங்களா? எபேசியர் 4:4 உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே நம்பிக்கை இல்லைங்களா? எப்படி நம்பிக்கை? ஒரே நம்பிக்கை. அவர் இருக்கிற வண்ணமாகவே அவர் தரிசிப்பதால் அவருக்கு எங்க போயிருவோம். நம்ம போற இடத்துல எவ்வளவு பெரிய மகிமையில போய் சேர போறோம், அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கும் போது இப்பேற்பட்ட மகிமையுள்ள அழைப்பு, அதான் தீர்க்கதரிசிவர், நீங்கள் உன்னதமானவருடைய பிள்ளைகள், உன்னதமானவர்கள். உன்னதம்னா என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ணுவோம் இல்லையா? உன்னதமான, உன்னதரும் உயர்ந்திருக்கிறோம் நித்தியவாசியமான பரலோகத்தை ஜெபம் பண்றோம். உன்னதம்னு என்ன அர்த்தம்? உன்னதம் மோஸ்ட், மகா பரிசுத்தம். அப்புறம் நிறைய கேள்வி கேட்டீங்கன்னா சாயங்காலம் 4 மணிக்கு தான் பாட முடியும். சொல்லுங்க, உன்னதம் என்ன அர்த்தம்? உன்னதம், உன்னதத்திலும் உயர்ந்த ஸ்தலத்திலும், அதுதான் அர்த்தம். உன்னதம்னா உயர்ந்த, ஹை, லாஃப்டி. அப்ப இருக்கிறதுலயே உயர்ந்த, த மோஸ்ட் ஹையஸ்ட் சென்ஸ், அதுதான் உன்னதங்கிறதுக்கு அர்த்தம். பிதாவாகி தேவன் எங்க இருக்கிறாரு? எல்லாத்திலும் மேல இருக்கிறார். உன்னதம். நாம கூட அப்ப எப்படி இருக்கணும்? நாம எல்லாத்துலனா அவர் எல்லா சிருஷ்டிகளிலும் மேல இருக்கிறார், எல்லாத்துக்கும் மேல இருக்க. நாம மனுஷ மத்தியில, எல்லார் மத்தியிலையும் நாம எப்படி இருக்கணும்? இப்போ உயர்ந்து இருக்கணும். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய எல்லா காரியமும் ஹையஸ்ட் சென்ஸ்ல இருக்கணும். அதைத்தான் உன்னதம் சொல்றார். அப்ப நம்முடைய எல்லா பார்வையும், நம்முடைய எல்லா சிந்தனை எல்லாம் நாம் இந்த மாபெரும் அழைப்புக்குள் கொண்டு வரப்பட்டு அந்த உன்னதமான தேவனோடு கூட இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை, இல்லைங்களா? என்னுடைய வாழ்நாளெல்லாம் கிருபையும் சத்தியமே தொடரும். அந்த வசனம் எப்படி முடியும்?
நான் நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய, அது எங்க? கர்த்தருடைய வீடு எங்க? பூமியா? பரலோகம் இல்லையா? வானாதி வானங்களுக்கு மேலாக வீற்றிருக்கிற தேவன் அவருக்கென்று ஒரு வாசஸ்தலமாக அதை வச்சிருக்க. அந்த இடத்துக்கு பேர் தெரியுமா? அவர் இருக்கிற தங்குற வடபுறம்னு சொல்றோம், சியோன்னு சொல்றோம், பரலோகம் சொல்றோம், உன்னதம் சொல்றோம். அதுக்கு பேர் தெரியுமா? யோபு தான் சொல்வார், ஒரு நட்சத்திரம் ப்ளீஸ். தமிழ்ல அதுக்கு என்ன தெரியல எனக்கு. அருமீன் நட்சத்திர கூட்டம், கரெக்ட்? அங்கத்தான் நம்ம போக போறோங்க. இன்னும் பர்டிகுலரா அவர் இருக்கக்கூடிய இடத்தை பத்தி சொல்லணும்னா, அந்த ஒரு சென்டர் ஆஃப் த பிளீடியாஸ் இஸ் அல்சியோன். நம்ம போகிற நம்முடைய வீட்டு பேர் என்ன? அல்சியோன். தேவன் அனுமதிச்சா இன்னொரு டைம் வரேன், அதை கொஞ்சம் டைம் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு 3 மணி நேரம் நீங்க ஹெல்ப் பண்ணணும். சரி, அப்போ அந்த இடத்துக்கு தான் நம்ம போறோம். நம்ம எங்க போறோம் நமக்கு தெரியாம ஓடிட்டு எங்க போய் போவோம்? அப்போ தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடத்துல ஆண்டவர் அப்படித்தான் சொன்னாரு, என்னுடைய பிதாவினுடைய வீட்டுல அநேக வாசஸ்தலம் இருக்கு, வாசஸ்தலத்துல அநேக இடம் இருக்கு, நான் போய் உங்களுக்கு ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணி நான் இருக்கிற இடத்துல நீங்க இருக்கிறதுக்காக நான் வந்து உங்களை கூட்டிட்டு போறேன் சொன்னாரா இல்லையா? அப்போ பிதாவாகிய தேவன் இருக்கிற இடத்திலேயே நம்ம இருக்க போறோம்னா நம்ம வீடு. அதனாலதான் பாட்டு ரொம்ப அழகா பாடுவோம். என்ன பாடுவோம்? பரலோகமே என் சொந்தமே. யாருக்காவது தெரியாம இருக்கா? நம்ம நினைக்கிறோமா? உண்மையிலேயே செத்தாதான் பாடுறோம். யாராவது செத்தா அன்னைக்கு எந்த பாட்டை பாடுறது? இந்த பாட்டு. ஆனா உண்மையிலே என்ன அர்த்தம்? நாம ஒவ்வொருத்தரும் பரலோகத்தை நோக்கி பரமகான நோக்கி போகிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்பு நம்முடைய மைண்ட்ல இருந்தா தான், அதனுடைய தாற்பயம் நமக்குள்ள இருந்தா தான் நம்மளால என்ன செய்ய முடியும்? ஓட முடியும். சரி, அப்படியே நம்ம அழைப்புக்குள்ள வந்துட்டோம். இப்ப எல்லாம் யாருக்கா சந்தேகம் இருக்கா? பரலோக அழைப்பிற்கு, பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரன் நான் என்கிறதான உணர்வு யாருக்குள்ள இல்லாம இருக்கா? அவங்க வேணா கொஞ்ச நேரம் தூங்கலாம், தப்பில்லை, அவங்களுக்கு இது பொருந்தாது. ஆக இப்ப இந்த மேசியா, இந்த கிறிஸ்து தலையும் சரீரம் சேர்ந்தான அந்த ஒரு ஏற்பாட்டினுடைய நடைமுறையை பற்றிதான ஒரு தீர்க்க தரிசனம் தான் இன்னைக்கு நாம படிச்ச பகுதி. அதுல எத்தனை விஷயம் இருக்கு? அந்த ஸ்லைடு போடும்போது ஒரு 10 காரியம் நம்ம தனிப்பட்ட தியானத்துல. ஏன்னா இது பிரதர் வில்ஃப்ரெட் மெக்னி அவருடைய ஒரு ஆர்டிக்கிள் இருக்கு, அது நெயில்ங்கிற தலைப்பில் இருக்கும், நீங்க கண்டுபிடிக்கலாம். அதே போல பிரதர் டேவிட் டோரான் சில விஷயங்கள் பேசுறாரு. சில விஷயங்கள் மட்டும் பிரதர் ரசல் அங்கங்க டச் பண்றாரு. அதனால இதுல ஒருவேளை நீங்க இந்த பாடத்துக்குள்ள போய் கமெண்ட்ரி ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பொதுவாக கிடைக்காது. ஸோ அதனால இந்த விஷயங்களை பொறுத்த மட்டும் என்னென்ன விஷயம் இருக்கு படிங்க பார்க்கலாம். சிஸ்டர் படிங்க. வஸ்திரம் தரித்தல். நல்ல படிங்க. வஸ்திரம் தரித்தல், கச்சையால் இடை கட்டுதல், அதிகாரம் கொடுத்தல், எருசலேம் குடிகள் யூதா வம்ச தகப்பனாக இருத்தல், தாவீது வீட்டின் திறவுகோல் தருதல், உறுதியான இடத்தில் ஆணியாக கடாவுதல், தகப்பன் வீட்டிற்கு மகிமையான சிங்காசனமாக இருத்தல், சகல பான பாத்திரங்களை தூக்கி வைத்தல், ஆணி பிடுங்கப்படுதல், பாரம் அருந்து விழுதல். இத்தனை ப்ராசஸ் அதுல இருக்கு. கிறிஸ்து என்கிறதான நடைமுறையில இவ்வளோ விஷயத்தை தேவன் சார்பா செய்யற விஷயங்கள். இதெல்லாமே யார் செய்யற விஷயம்? யார் மேல செய்யற விஷயம்? கிறிஸ்து மேல. நீங்க நானு தலையும் சரீரமும் சேர்ந்தா இருக்குந்த முழு கிறிஸ்து மேல தேவன் செய்யக்கூடிய விஷயம். முதல் விஷயம் என்ன? ஏன்னா 22-21 சொல்லுது, உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்தல். என்ன வஸ்திரம் தரித்தல்? நம்மலாம் வேதமானவர்களாக அநேக காரியங்களை நாம் படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? முதலாவதாக வஸ்திரம் தலைக்கு தரிக்கணும். வஸ்திரம் தகுதினா தகுதியை கொடுக்கணும். கர்த்தருக்கு இந்த பூமியில தகுதி கொடுக்க வேண்டி இருந்துச்சா? தகுதி வேணுமா அவருக்கு? அவருக்கு இயல்பா இருந்துச்சா? நல்லா சொல்லணும், கரெக்டா சொல்லணும். கர்த்தருக்கு, மிகாயேலுக்கு, லோகோஸுக்கு, பிரதான தூதனுக்கு பூமியில வந்து மீட்கும் பொருள் கொடுக்கிறதுக்கு தகுதி இருந்துச்சா? இல்ல.
இல்ல. எப்ப தகுதி வரும்? அவர் மனுஷன் ஆகணும். அதுதான் அவருக்கு கொடுத்த தகுதி. மனுஷன் ஆகலனா, மனுஷனானா கூட பத்தாது, முழு மனுஷன் ஆகணும். ஏன்னா அவர் எப்போ மாம்சத்துல மரியாள் வயிற்றுல வந்து பிறந்த உடனே அவர் மேசியாவா? எப்ப மேசியா? அப்ப மேசியாவா? அதுக்கு முன்னாடி அவருக்கு தகுதி எப்ப தகுதி வந்துச்சு? ஏறக்குறைய 30 வயசாகும் போது வந்து தன்னை அர்ப்பணிக்கிறார். அர்ப்பணிப்பு செய்யும் போது தான் அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சு? அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல தான் அவர் கிரைஸ்ட். அது வரைக்கும் இயேசு தான். அதுக்கு பின்னால்தான் இயேசு கிறிஸ்து. அப்போ யோர்தான்ல ஞானஸ்நானம் வாங்கினப்போ அவருக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கும் போது அவர் என்ன ஆயிட்டார்? இப்போ ஒரு முழு மனித நிலை வந்திருந்தார். அந்த முழு மனித நிலை தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரம். அப்பதான் அவர் பலியாக முடியும். 30 வயசு ஆகணும். அதே சமயத்தில் 2 பாயிண்ட் ஒரே நேரத்தில் நடக்குது. ஒண்ணு, புது சிருஷ்டி ஆரம்பமாகுது. பழைய மாம்சம் காலை கொல்லப்படுதலும் ஆரோன் கொல்லுதலும் அங்க நடக்குது. ஆக இந்த இடத்துல ஒரு பரிபூர்ணமான மனுஷ நிலைக்கு வருவது என்பது கர்த்தருடைய தகுதியாக இருந்துச்சு. அவர் எப்படி வந்தாரு? அவர் எப்படி இருந்தார்? அந்த நிலைமை அந்த வசனம் போடும்போது ஹீப்ரூஸ் 7:26 பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற. அப்போ பரிசுத்தர், குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகின பரிபூர்ண மனுஷ நிலை தான் கர்த்தருக்கு கொடுத்ததான வஸ்திரம். அதான் தகுதி. அந்த நிலைமையில வந்தாதான் இப்ப மேசி ஆக முடியும். இல்லைன்னா அதுதான் நமக்கும் இல்லைங்களா? நமக்கு எப்படி ஆச்சுங்க? நமக்கு அது எப்படி ஆச்சு? நாம கிறிஸ்துவனுடைய சரீர அங்கங்கள், நமக்கும் வஸ்திரம் தரிப்பிக்கணும். தரிப்பிச்சாரா இல்லையா? என்ன வஸ்திரம்? கர்த்தர் மேல இருந்த பரிபூர்ண நிலையை நம்ம மேல போடுறார். நீதியின் வஸ்திரம். இல்ல நம்ம யாரு? நேச்சுரலி நம்ம யாரு தான் இல்லைங்களா? ஒரு நம்முடைய இயல்பான என்னன்னா, இப்போ ரோட்ல போகும்போது யாராவது ஒருத்தர் மொத்தம் பைத்தியம், அது மாத்திரமில்ல அவருக்கு ஒன்றும் சுவாதீனம் இல்லை, புத்தி இல்லை, ஒரு மாதிரி இருக்கிறாரு. அவரை பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம்? அவர் என்ன பக்கத்தில் போனால் அதனால மணக்கும் இல்லையா? அவர் டெய்லி 3 டைம் குளிப்பார் அப்படியா? அவர் பக்கத்தில் போக முடியாது. வஸ்திரம் எப்போ மாற்றிருப்பாருங்க? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது எப்போ மாற்றினா அவருக்கே தெரியாது. அவர் பக்கத்தில் யாருமே தூரத்தில் பார்த்தா அவர் எப்படி தெரியும்? இவர் ரொம்ப அழுக்கு மனுஷன். அந்த அழுக்கு மனுஷனை பார்த்து பரிதாபப்பட்ட ஒரு மனுஷன் தன்னுடைய வெள்ளை சட்டை அவர் போல மேல மூடிட்டார். இப்ப தூரத்தில் பார்த்தா எப்படி இருக்கும்? வெளியே வெள்ள, உள்ள அது யாரு? நம்ம நேச்சுரலி அழுக்கு தாங்க. நம்ம மாம்சம் தான், பலகீனம் தான். எவ்வளவு தான் நல்ல மனுஷன் இருமா, பரிசுல தொட்டு பாருங்க என்ன ஆயிருவோம்? நம்ம மாம்சம் அப்பதான் குதிச்சுட்டு வரும் அப்படிம்போம். மேடையில நல்ல மனுஷன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னுடைய சகோதரிட்டு கேட்டு பாருங்க, என்னுடைய பலகீனம் எவ்வளவு இருக்கு தெரியும். ஆக இயல்புல நம்ம எப்படிதான் இருக்கிறோம். ஆனா மேல அந்த நீதியின் வஸ்திரம், கர்த்தருடைய புண்ணியின் வஸ்திரம் நம்ம மேல போட்டு இப்ப நம்மளை தகுதிப்படுத்துறாரு. ஆக அந்த தகுதிப்படுத்தல் நடக்கலன்னா இப்ப நம்ம என்ன ஆக முடியாதுங்க? அதுக்குத்தான் நம்மளுடைய பிப்ளிக்கல் டேர்ம் ஜஸ்டிபிகேஷன். பாவங்கள் மன்னிக்கப்பட்டதான ஒரு நிலை. அந்த நிலையில நம்ம கடந்து வரும்பொழுதுதான் இப்ப நம்ம மேல ஒரு வஸ்திரம். ஏசாயா படிங்க 61:10. அறிந்த வசனங்களை தான் விளக்கம் சொல்றது இல்ல. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி. இப்போ இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு உடுத்தி இருந்தா இந்த வசனத்தினுடைய மேல் பகுதி நம்மள நடக்கணும். இருக்குதா? கர்த்தருடைய புண்ணிய நம்ம மேல போட்டிருக்கோன்னு நம்ம எவ்வளவு பேர் சந்தோஷப்படுறோம் படுறோமா? ஏன்னா நம்ம சாதாரண ஜனங்கள் இல்ல. நம்ம தேவ முன்னெல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்கள், மன்னிக்கப்பட்ட ஜனங்கள். அது சாதாரண விஷயமே கிடையாது. ஆக நம்மை தகுதிப்படுத்தக்கூடிய விஷயம். பிதாவாகிய தேவன் குமாரன் ஹை லெவல்ல இருந்தாரு, மனுஷ நிலைமை கொண்டு தகுதிப்படுத்தினார் வஸ்திரம் தரிச்சு. நம்ம லோயர் லெவல்ல இருந்தோம், நம்மள மேல கொண்டு வந்து தகுதிப்படுத்த. ரெண்டு சேர்ந்து ஒரு சரிதமா மாத்துறார். அந்த கிறிஸ்துவில முதல் படி வஸ்திரம் தரித்தல். ஏன்னா சாதாரண விஷயம். அடுத்த வசனம் கூட போடுங்க. சங்கீத புஸ்தகம் 32 எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான்.
இது யாரை பத்தி பேசுது? எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டுச்சு. கர்த்தருடைய புண்ணியத்தின் மேல நம்ம வைக்கிற விசுவாசத்தினால நம்முடைய பாவங்கள் மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டுச்சு. அதே சமயத்தில் எவனுடைய பாவம்? இது சாதாரண விஷயம் இல்ல. வசனம் என்ன சொல்லுது? பாக்கியவான், the blessed one. இருக்கா இல்லையா? நம்ம பாவம் இன்னைக்கு இல்லாம இருக்கிறோம்னா தேவன் அந்த வஸ்திரம் நம்ம மேல தரிச்சிருக்கிறார். அதனாலதான் நமக்கு இன்னைக்கு அப்படி இருக்கிறோம். இல்லைன்னா இங்க உட்கார முடியாது. தேவனுடைய விசேஷமான கிருபையினாலதான் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட முதல் நிலை. ஆக அதை தொடர்ந்து நான் பார்க்கிறோம். இப்ப நாம எந்த அளவுக்கு வந்திருக்கிறோம்னா, இது ஒரு நிழல்ல ரொம்ப அழகா பேசப்பட்டிருக்கு. சக்கரியா புஸ்தகம் 3:1 படிங்க. உறுதியான இடத்தில் அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். இப்ப 3 யோசுவாவேனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக யோசுவா எப்படி இருக்காருங்க? ரொம்ப அழுக்கு வஸ்திரம் இருக்கார். இப்போ அடுத்து என்ன ஆகுது? 4 வசனம் பாருங்க. அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்கச் செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன். இது யாருக்கு தான் பொருந்தும்? சுவிசேஷ யுக சபைக்கு மட்டும்தான் பொருந்தும். யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம். நாம எல்லாம் எப்படிதான் இருந்தோம்? உண்மையிலேயே பாவிகளாக, நீசர்களாக, தேவனிடத்துல எந்த விதத்திலும் தொடர்பில்லாதவங்களாக இருந்துட்ட நம்ம அந்த வஸ்திரத்துல நீ எடுத்துரு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தார். பழசெல்லாம் என்ன பண்ணு? எல்லாம் வாழாயிடுச்சு. இப்போ எல்லாம் புதிதாயிருச்சு. ஆக நம்மை தகுதிக்கு உயர்த்துகிறதான ஃபர்ஸ்ட் வேலை தான் இந்த வஸ்திரம் தரிப்பித்தல். அடுத்து என்ன விஷயம்? ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா அதிகாரம் என்ன? கச்சையில் இடை கட்டுறது. என்ன விஷயம்? கச்சையில் இடை கட்டுறது என்ன? கச்சைன்னா என்ன? நமக்கு என்ன மிகப்பெரிய வேலை கிடைக்குது இப்போ? கச்சை, சத்தியம் கொடுக்கறதா கச்சை இல்லைங்களா? சத்தியம் என்னும் கச்சை நமக்கு தெரியும். என்ன மீனிங்? ஏன்னா கச்சை நம்ம படிக்கலாம். ஏசாயா புஸ்தகத்துல 11:15 பாருங்க. நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியுமா இருக்கும். எதுதான் இப்போ தேவனுடைய வசனத்தை நமக்குள்ள கொடுக்கிறார். முதல்ல நம்மள பாவங்களை மன்னிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்த பின்னால மிகப்பெரிய வேலை நமக்கு கிடைக்குது. சத்திய வசனம் நமக்குள்ள கடந்து வருது, கடந்து வருது, கடந்து வருது. எவ்வளோ சத்தியம்! சத்தியம் வரும்போது கூடவே என்ன வருது? சத்தியத்தை போதிக்கக்கூடிய வேலை வருது இல்லைங்களா? நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்திற்கு உப்பாயிருக்கிறீர்கள். ஆக இந்த மாபெரும் ஏற்பாடு, ஊழியம் கொடுக்கக்கூடியதான மிகப்பெரிய வேலை நம்ம மேல கடந்து வருது. ஆக தேவனுடைய, அதனாலதான் அநேக சந்தர்ப்பங்கள்ல பவுல் என்ன சொல்லுவாருங்க? தேவனுக்கு ஊழியக்காரனாகிய பவுல், சத்தியத்துக்கு ஊழியக்காரனாகிய பவுல், அப்படி அநேக இடத்துல கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுல். இப்படி நாம எல்லாரும் யாருடைய ஊழியக்காரன் ஆயிருப்போம்? சத்தியத்தின் மூலமாக விசேஷமான ஊழியத்திற்குள் நாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். தெரியும். ஏன்னா அன்பு கர்த்தருடைய அந்த வஸ்திரம் இல்லைங்களா, எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா ஒரு பரிபூர்ண வஸ்திரமா இருந்துச்சு. அது கிழிக்க கூட முடியல அவங்களால. அது எப்படி நிறைவேறுச்சுன்னா, அவர் சத்தியத்தை பிரசங்கிக்கிறவராகவே எங்கும் சொல்லுவார் இல்லைங்களா? பிலாத்துட்டு கேட்பாரு. பிலாத்து கேட்பாரு, என்ன இது சத்தியமா? அவர் சொல்லுவார், ஃபார் திஸ் காஸ், இதுக்காகத்தான் வந்தேன், சத்தியத்தை பிரசங்கிக்கவே இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டேன். நாம கூட நம்ம மேல இருக்கிற மிகப்பெரிய கடமை என்ன? நம்மள்ட்ட சத்தியம் வெளி போகணும். நம்ம பேசக்கூடியவங்களா மாத்திரமா இருக்கும். சிலருக்கு அந்த வாய்ப்பு இருக்கும், சிலருக்கு வாழ்க்கை என்ன இருக்கணும். இந்த ஜனங்கள் மேலான ஜனங்கள், நம்மை போல அல்ல. நாம் சுயநலத்தில் மூழ்கி இருக்கிற பொழுது இவர்கள் சுயநலத்தில் விலகி இருக்கிறார்கள். பொருளாசைகளை மூழ்கி இருக்கிற பொழுது அதிலிருந்து விலகி இருக்கிறார்கள். ஏன் இப்படி? இன்னைக்கு இவரோட புரியாது. ஆனா சந்திப்பினால தேவன் என்ன பண்ணுவாங்க? நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஏதோ ஒரு விதத்துல தேவனுடைய நற்குணங்களை, அவருடைய காரியங்களை வெளிப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கணும். ஆக அந்த கச்சை கட்டுதல் தேவனுடைய ஊழியத்திற்காக நமக்கு உன்னதமான தெய்வீக ஏற்பாடு. அடுத்த விஷயம் என்ன? அதிகாரம் கொடுக்கிற விஷயம். என்ன அதிகாரம்?
இங்கிலீஷ்ல வாய்ப்பு இருந்தா படிங்க, இருக்காதுல. ஐ வில் கமிட் தை கவர்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா. நான் உனக்கு ஆளுகையை கொடுப்பேன். இந்த ஆளுகை எப்படி வரும்? ஏன்னா தேவனுடைய ஏற்பாட்டில் நம்ம இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் எதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கோம்? நம்ம பலமா ஸ்ட்ராங்கா பிடிச்சு வைக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்ன? அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட. அத மாதிரி சில வசனத்துல எடுத்துட்டா நம்ம ஓடுவோமா? வரக்கூடிய நித்திய கனமகிமைக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோங்கிறத அந்த வாக்குத்தத்தம் நம்மளை ஒருவேளை பலப்படுத்தலைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, அவ்வளவு சீக்கிரம் ஓட முடியாது. அதனாலதான் அந்த வாக்குறுதிகளை நம்ம எப்பவுமே என்ன பண்ணுங்க, ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப நமக்கு உண்மையான வாக்குறுதி என்னங்க? இன்னைக்கு நம்ம பக்கத்து வீட்டுக்காரு கூட நம்ம என்ன செய்யறோம்னு தெரியாது. ஆனா நாளைக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மோடி எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு இப்ப நம்மளை யாருக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனா நம்ம ராஜாக்களா உலகத்தில் இருக்கும்போது பார்க்கப்படும். எப்போ படிப்போம்னா 8வது பாயிண்ட்ல தான் அதை பத்தி படிக்க போறோம். இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நமக்கு ஒரு ராஜ்யத்திற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். வசனம் படிங்க, லூக்கா 22:29. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். பாத்தீங்களா, பிதா ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு. பேதர் கேட்பார் இல்லைங்களே, அந்த ஒரு வசதியான வாலிபன் வந்து எல்லாம் கேட்டுட்டு அவர் போயிடுவார். திரும்பி அவனை ரொம்ப அப்செட் ஆயிடுவார். அவர் அவ்வளோ பெரிய மனுஷன், அவ்வளோ படிச்சு எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாரு, அவருக்கு அந்த சான்ஸ் இல்லை. இவர் என்ன கேட்பாரு? உடனே பேதர் என்ன கேட்பாரு? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன விட்டு வந்தாரு மிஸ்டர்? ஓட்ட வலை, படகு. அது ஓட்ட படகா இருக்கக்கூடாது. அது ஓட்ட படகா இருந்தா தன்னுடைய பிழைப்புக்கான எல்லாவற்றையும் நாம ஒருவேளை அது ஓட்ட வலையா பார்க்கலாம், நாம ஒருவேளை ஓட்ட சின்ன சின்ன படகா பார்க்கலாம். ஆனா அந்த படகு ஓட்ட வலையும் என்பது பேதருடைய வாழ்க்கை. அவர் அதை விட்டுட்டு என்ன பண்ணாரு? இப்போ அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன சுத்தி 12 சிங்காசனத்துல இருந்து இஸ்ரேலின் கோத்திரங்கள் என்ன பண்ணுவீங்க? ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. நாம எவ்வளவு பெரிய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் கேட்டாங்க 2 பேரு, ஒருத்தர் லெப்ட்ல உட்காரலாமா, ஒருத்தர் ரைட்ல உட்காரலாமா. இன்னொருத்தர் கேட்டாரு, இக்காலத்திலயா நீங்க இல்லைங்களா? என்ன அர்த்தம்? அவ்வளவு ஆழமா அவங்க மைண்ட்ல பதிஞ்சிருச்சு. அந்த 1000 ஆண்டுல வரக்கூடிய விஷயத்த முன்னாலேயே அவங்களுக்கு பரிசுத்தாக கொடுக்கப்படாத போது என்ன பண்ணிட்டாருங்க, அவனு மைண்ட்ல கொடுத்து அது. ஆக அந்த ஒரு அதிகாரம் கிடைக்கக்கூடிய விஷயம். கர்த்தருக்கும் தேவன் ஆளுகை கொடுக்கிறாரு. ஏன்னா அண்ட சராசரத்தின் சர்வலோகாதிபதி பூமியே ஒரு நாள் மட்டும் ஆள்றதுக்கு குமாரனுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டார். அந்த ஒரு நாள்ல ஆள்றதுக்கு அவரு கூட சபைக்கும் அந்த வாய்ப்பு கொடுத்துட்டாரு. நாம் தெரியும், படிங்க வெளிப்படுத்த விசேஷம் 2:26. ஸ்கிப்பிங் இருக்கும். வெளிப்படுத்த விசேஷம் 2:26 படிங்க. ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். கிளியரா? அப்போ அந்த ஒரு அதிகாரம் நமக்கு தேவன் ஆளுகை மூலமா கொடுத்துருவார். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நம்முடைய ஆளுகை எவ்வளவு காலம்? ஏன்னா கொஞ்சம் வெளியே போகணும், நிறைய சிந்திக்கணும், சத்தியத்தை தியானிச்சு 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 தியானிச்சுட்டே இருக்கணும். நம்முடைய ஆளுகை இல்ல கர்த்தர் கொடுக்கப்பட்ட ஆளுகையின் காலம் எவ்வளவு? எவ்வளவு? அப்படியா? அப்படி சொல்லைய தானியேல், அந்த ராஜ்யம் நித்திய ராஜ்யம் அப்படித்தானே சொன்னாரு. பூமி மேலத்தான் ஒரு நாள் அவர் சர்வலோகாதிபதியினுடைய ஒரே பேரான குமாரன், மற்ற எல்லா சிருஷ்டிகளும் மேல அந்த ஆளுகை எப்படி இருக்கும்? நாம நினைச்சுக்க வேண்டாங்க 1000 வருஷம் மட்டும் தான் நமக்கு ஆளுகை கொடுக்க போறாருன்னு. அதுக்கு வேண்டி அழியாமை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அந்த 1000 வருஷம் முடியும் போது அப்பாட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அடுத்த வேலை என்ன? நெக்ஸ்ட் 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 என்னென்ன நம்மளை வச்சு செய்ய போறாரு நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம என்ன இருப்போம், அவருக்கு ஒப்பா இருப்போம். அப்போ அந்த மிகாயேல் அந்த வார்த்தை ஒரே பேரானராக சிருஷ்டியாக சிற்பியாக இருக்கும்போது இவ்வளவு சிருஷ்டித்தவரு இப்ப தன்னை போல் ஆன பின்னால எவ்வளவு 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 பெரிய வேலை கொடுப்பாரு. அந்த வேலையில யார் கூட இருப்பா?
ரொம்ப தூரம் தள்ளி போகணும். பியாண்ட் த விஸ்டம் ஆஃப் த 1000 years வருது எழுதுறாரு. 1000 ஆண்டுக்கு அப்பால கொஞ்ச நேரம் போய் உங்க கண்ணை வச்சு பாருங்க, அப்ப தெரியும் உங்களுடைய ஆளுகை. அதான் ஜாதிகள் மேல ஆளுகை தான் 1000 வருஷம். அதை தாண்டி இந்த சராசரத்தை ஆளக்கூடிய, ஏன்னா அவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியா நியமித்தவர் நம்மை உடன் சுதந்திரவாளிகளாக நியமித்திருக்கிறார். நம்ம சும்மா விட்டு போயிடுவோமா? பூமி முடிஞ்சிடும், தூக்கி வச்சிடலாம். மீதி எவ்வளவு தெரியாது, எவ்வளவு தெரியாது. SY2 மிகப்பெரிய கிரகம் ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டீங்களா தெரியல. அது இந்த சூரியனை மாதிரி 1700 முறை பெருசு. நம்ம 1/4 சென்ட் இடத்த வச்சுக்கிட்டு இப்படி சொல்றோம். எப்படி சொல்றோம்? ஆனா நம்ம அந்த ஓட்டம் முடிச்சிட்டா என்ன கிடைக்கும்? இந்த குறுமிளகு, மன்னிக்கணும், குறுமிளகு வேண்டாம், சின்ன ஒரு சீடு பேர் சொல்லுங்க. அது கூட பெருசு, பார்த்தா தெரியுது. இன்னும் சின்னது இந்த கசகசா, அது எவ்வளவு பெருசு இருக்கும்? பார்த்தா தேடினதான் தெரியும், இது இல்லைன்னா அது தெரியாது இல்லையா? அப்போ அந்த மாதிரி தான் இந்த பூமி. அதை நம்ம இவ்வளவு பெருசா நினைச்சிட்டு அதுக்கு வேண்டி இவ்வளோ பெரிய வாக்குத்தத்தத்தை மறந்துட்டோம்னா, புரியுதா? இப்ப நம்முடைய அழைப்பு அதனாலதான் சொல்றாரு, அதிகாரம். நீ எவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு போறதுக்கு தேவையான அதிகாரத்தை என்ன பண்றோம்? ரைட். அடுத்த விஷயம், இனி சின்ன விஷயத்துக்கு போலாம். கொஞ்சம் பெரிய விஷயம் பார்த்துட்டு சின்ன விஷயம். அடுத்த வசனம் படிங்க. என்ன அடுத்து? எருசலேம் குடிகள். இது என்ன அர்த்தம்? யாரு எருசலேம் குடிகள், யாரு யூதா? எருசலேமுக்கு யூதாவுக்கு என்ன வித்தியாசம்? அப்படிதான் டான்ஸ் ஆடுவாங்க. எருசலேமுக்கும் யூதாவுக்கு என்ன வித்தியாசம்? சிஸ்டர் கேட்கல. என்னன்னா ஞாபகம் இருக்கும், எருசலேம் மற்றும் யூதாங்கிறது முழு இஸ்ரேலை குறிக்கும் பொழுது அதுல எருசலேம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு, அதாவது ரெண்டா பிரியும் போது எருசலேம் மற்றும் யூதாவை பிரிஞ்சு ஞாபகம் இருக்குங்களா? விசுவாசம் உள்ள ஜனங்களை அது யூதாவினும், விசுவாச குறைவுள்ள ஜனங்களை எருசலேமனும் ரெண்டா பிரிச்சிருவாங்க. அப்ப தெரியும், சிறைபிடிக்கப்பட்டு போன பின்னால யாரெல்லாம் விருப்பம் இருக்கு போனோன்னு சொன்னா 12 கோத்திரத்தாரும் வந்துருவாங்க. அவங்க எப்படி பேசப்பட்டாங்க? யூதா. வாக்குத்தத்தத்தின் மேல் நம்பிக்கை இருக்கிற ஜனங்கள் யூதா, வாக்குத்தத்தின் மேல் நம்பிக்கை இல்லாத ஜனங்கள். அப்படின்னா முழு உலகத்திற்கும், விசுவாசம் அல்ல எல்லா புறஜாதியார்களுக்கும், விசுவாசம் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் அப்பா ஆகக்கூடிய வாய்ப்பு யாருக்கு வந்துடும்? ஏன்னா தெரியும், 1000 ஆண்டு ஆளுகையில முழு மனுக்குளம் என்ன ஆயிரும்? இஸ்ரேல் ஆயிரும். இஸ்ரேல் என்ன அர்த்தம்? தேவ ஜனம். அன்றைக்கு யூதர்கள் மட்டுமே தேவ ஜனம். இப்போ 1000 ஆண்டு முடியும் போது யாரெல்லாம் தேவ ஜனம்? all mankind, முழு மனுக்குளமும் இஸ்ரேல் ஆயிரும். அதுதான் சொல்றாரு, எருசலேம் குடிகளுக்கும் மிகப்பெரிதான வாய்ப்பு வந்து, அன்னைக்கு தேவ சத்தியம் கடந்து போகக்கூடிய வாய்ப்பு வரும்போது எல்லாரும் கீழ்ப்படிந்து தெய்வீக சத்தியத்தின்படியாக அவங்க ஜீவன் கொடுத்துறார். ஏன்னா பிதா யாரு? பிதான்னு என்ன அர்த்தம்? பிப்ளிக்கலா ஆன்சர் பண்ணுங்க. ஒன் who gives life. ஒருத்தர் யாரு ஜீவன் கொடுக்கிறாரோ அவர் தான் பிதா, அவர் தான் அப்பா, இல்லைங்களா? அப்போ யாரு மனுக்குலத்துக்கு உயிர் கொடுப்பா? கிறிஸ்து. அப்போ கிறிஸ்து ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிராருங்க? யூதர்களுக்கு மட்டுமல்ல, விசுவாசம் உள்ள ஜனங்களுக்கு மட்டுமல்ல, விசுவாசத்துக்குள் மெல்ல 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 கொண்டு வரப்படுகிற மனுக்குலத்திற்கும் கிறிஸ்து தான் ஜீவன் கொடுப்பாரு. கர்த்தர் சொன்ன வார்த்தை போடுங்க, யோவான். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. யார் ஜீவன் கொடுக்கிறப்போ? அந்த கிறிஸ்து கூட கொடுக்கும் போது கிறிஸ்துவோட மனவாட்டி யார் இருக்குவா? ஆதாம் கொடுத்த போது இருந்த ஏவலை போல இப்போ. அப்ப நம்ம யாரு? யூதா குடிகளுக்கும் எருசலேம் குடிகளுக்கும் யூதா வம்சத்தாருக்கும். அதைத்தான் ஏசாயா சொல்லுவார், நித்திய பிதா, இல்லைங்களா? எல்லா மனுக்குலத்திற்கும் ஜீவன் கொடுக்கக்கூடிய யார் வச்சிருக்கா? இன்னைக்கு நம்மளால இன்னைக்கு ஒரு சளி கூட சரி பண்ண முடியாதுங்க. ஆனா அன்னைக்கு சாதாரண விஷயம் இல்லை.
எல்லா மனுக்குலத்திற்கும் ஜீவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வேலையை யாருக்கு மேல வச்சிருக்கார் தேவன்? கிறிஸ்து மேல வச்சிருக்கிறார். அதனாலதான் மேலான எருசலேமோ எல்லோருக்கும் தாயானவள் இல்லைங்களா? அந்த மேலான எருசலேமுக்குள்ள யார் இருக்கா? முழு கிறிஸ்து. நீங்களும் நானும் இருக்கிற அந்த கிறிஸ்து தான் முழு உலகத்திற்கும் ஜீவன் கொடுக்கக்கூடியவளா இருக்க போறோம். ஆக இந்த உன்னதமான வேலை மனுக்குலத்துல பொதுவான ரட்சிப்புல வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஜீவன் கொடுக்கிற வேலை எங்க ஆரம்பிக்கும்? உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதான் அந்த வாய்ப்பு வரும். இப்ப நமக்கு ஜீவன் கொடுக்கிறது யாரு? இப்ப பிதா. இப்ப நம்மளை யார் இழுக்கிறா? பிதா. அன்னைக்கு யார் இழுப்பா மனுக்குலத்தை? நானோ பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கிற பொழுது எல்லோரையும் இல்லைங்களா? இப்போ அந்த மிகப்பெரியதான வாய்ப்பு வந்து ஒவ்வொருவரும் தேவ கிருபையினால உயிர்த்தெழுந்து வெளியே வரும் பொழுது அவங்களுக்கு ஜீவன் கொடுக்கும். அதனாலதான் கர்த்தருக்கான இன்னொரு அடைமொழி, ஏசாயால சொல்லக்கூடிய அடைமொழி நித்திய பிதா. அந்த வசனம் கூட போடுங்க, கொஞ்சம் வேகமா போலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. அப்போ எவர்லாஸ்டிங் ஃபாதர்ங்கிறதான அந்த பதம் யாருக்கு பொருந்தும்? முழு கிறிஸ்து. முழு மனுக்குலத்திற்கும் ஜீவன் கொடுத்து அவங்களை நித்திய ஜீவனுக்கு நடித்து கொண்டு போகக்கூடிய அந்த மாபெரும் வாய்ப்பு வச்சு, ஏன்னா அவங்களுக்கு வேண்டி ஜீவன் கொடுத்தவர் தான் அன்னைக்கு அவங்களுடைய ராஜாவா இருப்பார். எவ்வளவு அன்பு காட்டுவார், எவ்வளவு இரக்கம் காட்டுவார், எவ்வளவு பணிவு காட்டுவார். அந்த இரக்கத்தை வாங்கினவங்க தான் அவரு கூட இருக்கிற ராஜாக்கள், நீங்களும் நானும். அப்போ அந்த முழு மனுக்குலத்திற்கும் நித்திய ஜீவன் கொடுக்கக்கூடிய வேலையை யார் செய்யணும்? அதைத்தான் தகப்பனா இருப்பான். அப்போ கிறிஸ்து முழு தகப்பனா மாறக்கூடிய வாய்ப்பு. அடுத்து 5வது பாயிண்ட் என்ன? 5வது பாயிண்ட், தாவீது வீட்டின். இது என்ன தாவீது வீடு? தாவீது வீடு என்ன? தாவீது வீடு என்ன? தாவீது வீடுன்னு ஏன் சொல்றார்? சொன்ன பிறகு எடுத்தால போதுங்க, அப்படி நிக்கிட்டா. தாவீதுனா beloved கிளாஸ் இல்லைங்களா? நேசிக்கப்பட்ட வகுப்பார். யார் நேசிக்கப்பட்ட வகுப்பார்? இந்த தாவீது வகுப்பார் நீங்களும் நானுங்க. இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய அழைப்பு யாருக்கு தான்? ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தவங்களை கொண்டு வந்து உயர்த்தி 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 எங்க கொண்டு இல்லைங்களா? 3 அனாயிண்டிங் படிச்சு எடுத்திருக்காங்களா? 3 அபிஷேகம் தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம். ஆக 3 ஸ்டேஜில் வளர்ந்து நம்மளை மிகப்பெரிய தாழ்ந்த மனுக்குலத்தில் இருக்கிற நம்மளை உயர்த்தி தேவன் எங்க கொண்டு போறாரு? ராஜாவாக. தாவீதுக்கு அருள பூரண நிச்சய கிருபைகளை உனக்கு அப்படின்னா, இந்த மனுக்குலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மை மிகப்பெரிய ராஜாக்களாக உயர்த்தக்கூடியதான அந்த சுவிசேஷ யுக பரம அழைப்பின் வாய்ப்பு அது யார் தான் கொடுக்கணும்? முதல்ல நமக்கு வந்துச்சு இல்லைங்களா? அது யார்கிட்ட இருந்துச்சு அந்த வாய்ப்பு? கிறிஸ்து முதல்ல வச்சிருந்தார். என்ன கொண்டு வந்தார் அவரு? எது மூலமா நமக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துட்டாரு? சுவிசேஷம், சத்தியம்தான். சத்தியம்தான் திறவுகோல், வேற ஒண்ணும் இல்லை. சத்தியம்தான் உபயோகப்படுத்தப்படுது. சத்தியம் சொல்லித்தான் நம்மள அந்த வீட்டுக்கு கொண்டுறாரு. யார் தான் முதல்ல பேசிட்டு அந்த வார்த்தைய? வசனம் படிங்க, 2 தீமோத்தேயு 1:10. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிஹரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே ஜீவனுக்கு போகிறதான மாபெரும் வாய்ப்பை பேசக்கூடியதான அந்த திறவுகோல். அதான் பின்னால வெளிப்படுத்தின விசேஷத்துல பேசுவார் ஆண்டவர். படிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 3:7. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர். இது என்ன அர்த்தம்? சுவிசேஷம் சொல்லி அது மூலமாக ராஜ்யத்துக்குள் கொண்டு வரக்கூடிய வேலை அது கர்த்தர் கையில தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்ல அவர் தான் ஜீவனை அழியாமை வெளியரமைக்கினார். 2 விதமான ஜீவ வாய்ப்புகள். ஒண்ணு நித்திய ஜீவனா இருக்கக்கூடிய பொதுவான ரட்சிப்புக்கான வாய்ப்பு, அந்த திறவுகோல்.
அதே போல அழியாமை, பெரிதான ரட்சிப்புக்கான வாய்ப்பு. அப்புறம் இந்த கீஸ் யாரு கொடுத்தாரு? அப்புறம் இந்த சாவி இன்னொருத்தர் கொடுத்தாரு. கேட்ட அவர் என்ன பண்ணாரு? பெந்தெகோஸ்தே நாள்ல ஒரு கீ யூஸ் பண்ணாரு, அப்புறமா இன்னொரு கீ எப்படி யூஸ் பண்ணாருங்க? கொர்நேலியு வீட்டுல புறஜாதியா இருக்கு. ஆக சத்தியம் என்னும் திறவுகோல் பிதாவாகிய தேவன் இவர் தோல்ல வச்சார். அந்த தோல்ல இருந்ததான அந்த சுவிசேஷம் மூலமாக ஜீவனுக்குள் கொண்டு வரக்கூடிய அந்த திறவுகோலை அவர் பேதுருக்கு கொடுத்தார். அந்த பேதுரு கூட 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 இன்னைக்கு நீசனா இருக்கிற என் போன்றவர் கூட இந்த திறவுகோல் வச்சு எவ்வளவு பேர் சத்தியத்துக்குள்ள கொண்டு வரோம். நடக்குதா இல்லையா? நாம அப்படிதான் வந்திருக்கிறோம். இன்னைக்கு நாம ஒவ்வொருத்தரும் சத்தியம் பேசுறோம். அந்த திறவுகோல் இப்ப யார்ட்டு இருக்கு? சாதாரண விஷயம் இல்லைங்க. பேசிக் ஸ்டடி அடிச்சு சுவிசேஷகன்கிற வேலை செய்யும் பொழுது அந்த திறவுகோல் நம்ம கிட்ட பயன்படுத்தப்படுகிறது. அடிப்படை சத்தியம் பேசுகிற பொழுது அந்த திறவுகோல் வெளிப்படுது. ஆக தாவீதின் வீட்டினுடைய திறவுகோல் மேசியாவிற்கு, கிறிஸ்துவுக்கு, தலையோடு சேர்ந்திருக்கிற சரீரம் அங்கங்க ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு இருக்கா இல்லையா? நம்ம அந்த ஷார்ட் லெவல்ல வச்சிருக்க கூடாது. பேதுரு கொடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு. நோ, பேதுரு அன்னைக்கு உபயோகித்தார். அன்பு கர்த்தர் அவர் காலத்தில் உபயோகித்தார், பேதுரு உபயோகித்தார். அந்தந்த காலகட்டத்தினுடைய அப்போஸ்தலர்கள் உபயோகப்படுத்தினாங்க, அந்தந்த காலகட்டத்தில் தூதர்கள் உபயோகப்படுத்தினாங்க. எல்லாரும் எப்படிதான் வந்தாங்க? பஸ்காக்கு ஏற்பாடு பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க, பஸ்கா எங்க ஏற்பாடு பண்ணணும்? என்ன சொல்லுவாரு? நீ இப்போ எங்க போகும்போது, நகரத்துக்கு போகும்போது என்ன பாப்ப? அதுதான் ட்ரூத். நகரம் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பற்றி தான அறிவு நமக்குள்ள கொண்டு வரும் பொழுது அடுத்து நம்ம பார்வை யார் மேல இருக்கணும்? தண்ணி குடத்து மேல இருக்கணும். நமக்கான தண்ணி கூட யார் தூக்கிட்டு வந்தா? நமக்கான தண்ணி கூட யார் தூக்கிட்டு வந்தா? சகோதரர் சிடிஆர். இன்னைக்கு எவ்வளோ 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 படிக்கிறோம் 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 படிச்ச மாதிரியே தெரியுதுல்ல. நான் கேட்கிறேன், இப்போ ரொம்ப டாப் சீனியர்ஸ் எல்லாம் இங்க இருக்கிறோம். 55,000 பேஜ் எழுதிட்டாங்கன்னு சொல்றாங்க. நம்ம எவ்வளவு பார்த்துட்டோம்? அட்லீஸ்ட் பார்த்துட்டோம். நான் படிச்சதை பத்தி பேசல. ஒருவேளை கை தூக்கு சொல்லுங்க, முதலாம் வால்யூம், செகண்ட் வால்யூம், தேர்ட் வால்யூம் கை தூக்கு சொல்லலாம். அது இல்ல, எவ்வளவு பேரு முழு ரைட்டிங்ஸ் இது வரைக்கும் கண்ணில் பார்த்துருக்கிறோம்? நோ. ஒரு 6,000 பேஜ் ரீபிரிண்ட்ஸ், ஒரு எல்லாம் சேர்ந்து ஒரு 4,000 பேஜ் வால்யூம்ஸ், அப்புறம் தாட்டு செட்டு ரைட்டுன்னு செர்மன் சொல்லி கொஞ்சம் ஒரு 10-12, என்னுடைய அறிவுக்கு 15 வருஷமா தேடுறது இல்ல, ஒருவேளை ஒரு 12,000 பேஜ் பார்த்துருக்கலாம். படிக்கல, படிச்சுட்டேன்னு சொன்னா நான் மிகைப்படுத்தினாயிரும். மீதி எவ்வளவு இருக்குங்க? தண்ணி குடம் டிராப் தான் பார்க்கிறோம். அப்ப எவ்வளோ காரியங்களை அவர் மூலமாக அவருடைய வாழ்நாட்கள்ல இருந்த காலத்துல பெரும்பாலான காலங்கள்ல சத்தியத்தை அந்த குடத்தை சுமக்கிறதுலயே. அப்போ சிடிஆர நம்ம இனம் கண்டு கொள்ளலன்னா ஓட முடியாது. அதனால பஸ்காவுக்கு ஆயத்தம் பண்றது. பஸ்கா நம்முடைய வாழ்க்கை இல்லைங்களா? புது சிருஷ்டி வாழ்க்கை. அதுக்கு நம்ம ஆயத்தம் பண்ண யாரை கண்டுபிடிக்கணும்? அவன் சொல்ற விதமா அவன் போற இடத்துக்கு நீங்க என்ன பண்ணுங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன ஆயிடுறாங்க, ஒரு அழகான கேள்வி வைக்கிறாங்க, பதில் சொல்ல முடியாது. இது பெருசா, வால்யூம் பெருசா? நம்ம என்ன பண்ணிடுறோம்? சைலண்ட் ஆயிடுறோம். ஆனா தேவன் அப்படிப்பட்டதான ஒரு ஏற்பாடை வச்சு தாவீது வீட்டின் திறவுகோலை அன்னைக்கு அப்போஸ்தலருக்கு தேவன் கொடுத்துட்டாரு. ஸ்பெஷல் இன்ஸ்பைரேஷன் இருக்கும், அவங்களுக்குள்ள இருக்கும். புரியும் என்னெல்லாம் செய்யணும் எல்லாம் செஞ்சாங்க, எழுதி வச்சாங்க. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ எதை கட்டுகிறாயோ அது கட்டப்படும், நீ எதை பூட்டுகிறாயோ அது பூட்டப்படும். அங்க நடந்துச்சு அதிகாரம். பின்னால தூதர்களுக்கு இன்ஸ்பைரேஷன் கிடையாது, அவங்களுக்கு என்லைட்மெண்ட். அவங்க புரிஞ்சுக்குவாங்க, எப்படியோ புரிஞ்சு அந்தந்த காலத்துக்கு என்ன சத்தியம் கொடுக்கணுமோ அதை அவங்க புரிஞ்சு எழுதுவாங்க. ஆக அந்த அதிகாரம் தாவீது வீட்டில் திறவுகோல் யாருக்கு போச்சுங்க? ஒவ்வொரு ஊழியம் செய்யக்கூடிய தேவ பிள்ளை கையிலையும் அந்த சாவி இருக்கு, திறவுகோல் இருக்குது. ஆக கடன் அடுத்ததுக்கு போலாம். 6வது பகுதி, உறுதியான இடத்தில் ஆணியாக கடாவுதல். இது என்ன அர்த்தம்? இது என்ன விஷயம்? இதுதான் மையம். ரட்சிப்பினுடைய மையம் என்ன? அன்பு கர்த்தருடைய மரணம். அன்பு கர்த்தருடைய மரணம் இங்க ரொம்ப தெளிவா பேசியிருக்கு. மரத்தில் தூக்கி கொள்ளப்பட்ட எவனும்
சபிக்கப்பட்டவன். அந்த இடத்துல யாரை தூக்கிட்டாங்க? இல்லைங்களா? அப்போஸ்தலர் 5:30 படிங்க. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த ஒரு பலி மூலமா மிக பெரிதான ஒரு மாற்றத்தை மனுக்குலத்து மேல தேவன் கொண்டு வந்துட்டார். அந்த தூக்கி அடிக்கிற விஷயம் தெரியும். சிலுவையில அவரு தன்னுடைய ஜீவனை கொடுத்தப்போ அந்த நேரம் AD 33 ஏப்ரல் 3ஆம் தேதி தேவனுடைய கிருபையில அவருடைய பார்வையில மனுக்குலத்தின் மேல இருந்த மிகப்பெரிய சாபம் இன்னைக்கு தீர்க்கப்பட்டுச்சு. அவருடைய வேதனை நம்ம பார்ப்போம் இதுக்கு பின்னால. அதுக்கான கர்த்தர் எடுத்துட்ட முதல் படி அங்கதான் நிறைவேறிச்சு. கல்வாரியில அவருடைய ரத்தத்தை கொடுத்த போது, சிந்தின போது, ஜீவன் கொடுத்த போது ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுவார். என்ன சொல்லுவாருங்க? எல்லாம் எல்லாம் முடிஞ்சா, இட் இஸ் பினிஷ். இது முடிஞ்சிச்சு. இந்த வேலைக்கு என்ன அனுப்புனீங்களே ஃபர்ஸ்ட் டைம் இந்த பூமியில, இப்ப மனுஷன் அனுப்புனீங்களே, எல்லாரையும் மீட்கும் பொருளை என்ன கொடுத்தீங்களே அது. அப்ப அந்த இடத்துல விசேஷமான ஒரு தெய்வீக ஏற்பாடு மனுக்குலம் ஜீவனுக்கு கொண்டு வருவதற்காக அந்த உயர்த்தப்பட்டதான ஒரு வேலை அங்க கடந்து போச்சு. ஆக உறுதியான இடத்துல கர்த்தருடைய மரணம் ஒவ்வொரு மேலையும் நன்மை கொடுக்கும் விதமாக விசேஷ கிருபை மூலமாக அந்த ஒரு ஏற்பாடு கடந்து போச்சு. என்ன நடந்துச்சுன்னா, சாபம் போச்சு. படிங்க எபேசியர் 4:2-14. சமாதானக்காரனராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. பாத்தீங்களா? அப்போ ஒரு ஆணி அடிக்கணும்னா ஒரு வேலை செய்யும், 2 மரத்துண்டு ஜாயின் பண்ணும். 2 வேற வேற மரத்துண்டு அதை ஜாயின் பண்றதுக்கு என்ன பண்ணும்? ஒரு ஆணி மூலமா ஜாயின் பண்ணும். இப்ப தேவன் அவரு செப்பரேட்டா இருக்கிறாரு, மனுக்குலம் அவங்க தனியா இருக்காங்க. கர்த்தர் மூலமாக கொடுக்கப்பட்டதான பலினால ஒரு இணைப்புக்கான வாய்ப்பு வருது. அதான் ரோமர் 5:1 பார்ப்போம். அவர் மேல அவர் விசுவாசத்தினாலே தேவனோடு கூட சமாதானம், இணக்கம் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு, ஒப்புரவாகக்கூடிய வாய்ப்பு அந்த ஒரு உறுதியான இடத்துல கடவப்பட்ட ஆணி மூலமாக. ஏன்னா தேவனுடைய தெய்வீக ஏற்பாட்டுல ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் மனுக்குள்ள இன்னைக்கு மாத்திரம் இல்ல, என்றைக்கும் பேசப்படுகிறதான ஒரு விஷயமா இருக்கும். மனுஷகுமாரன் பரலோகத்துல இருப்பதை பார்ப்பார் இல்லைங்களா? சேவான் சொல்லுவார் இல்லைங்களா? வானம் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்த்து இருக்கிறதையும் மனுஷகுமாரனாக இருக்கிறாரு, மகிமையின் கர்த்தர் இருக்கிறாரு. ஆனா அந்த மகிமைக்கு போறதுக்கு காரணம் மனுஷகுமாரனாக அவர் செய்திட்டதான அந்த பலி, அந்த மாபெரும் பலி, அதனுடைய தாக்கம், அதனுடைய பாதிப்பு தான் அவர் அந்த நிலைமைக்கு உயர்த்துச்சு. அதனாலதான் எல்லாவற்றுக்கும் கீழே தன்னை தாழ்த்தினதுனால தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக. ஆக கர்த்தருடைய மரணம் ஒரு மிகப்பெரிய வேலை செஞ்சு அந்த மிகப்பெரிய வேலையானது மனுக்குலத்தினுடைய ரட்சிப்புக்கான அடிப்படையா மாறிச்சு. அதான் ஆண்டவர் சொல்றார், நானோ வசனப்படுங்க, நானோ பூமியிலிருந்து உயர்த்தப்படுகிற பொழுது எல்லோரையும் என்னிடத்திலே. யோவான் 12:32 படிங்க. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லோரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்ளுவேன் என்றார். முழு மனுக்குலமும் இந்த பலி மூலமாக அந்த தெரியும் அடிப்படை பாடங்களை படிச்ச விஷயங்கள் தான். ஆக எல்லா மனுஷனும் ஜீவனுக்கு கொண்டு வரக்கூடிய மாபெரும் ஏற்பாடு எங்க? வனாந்திரத்துல. நமக்கு தெரியும் அந்த பாம்பு எல்லாரும் கடிச்சு சர்பத்துல கடிச்ச உடனே ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வச்சார். என்ன ஆப்ஷனுங்க? நிமிர்ந்து மேல பாருங்க, அவ்வளவுதான். ஆக கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடிய வாய்ப்புக்குள்ள வர்றவங்க எல்லாம் மரணத்திலிருந்து ஜீவனுக்கு வரக்கூடிய அந்த மாபெரும் வேலை, உறுதியான இடத்தில் அவனை ஆணியாக கடாவுவேன். ஆக தேவனுடைய ஏற்பாடு இப்படிப்பட்டதான நிலைமை. ஏன்னா 1000 ஆண்டுலயும் சட்டம், 1000 ஆண்டுல ஜீவன் வாங்கின ஒரே ஒரு கண்டிஷன் தான். என்ன கண்டிஷனுங்க? அப்போஸ்தலர் 3:23 பாருங்க. அந்த தீர்க்கதரிசியின் சொல் கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நீர் மூலமாக்கப்படுவான் என்றான். பாத்தீங்களா? அன்னைக்கு அந்த தீர்க்கதரிசி யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா? நம்ம சொல்லமா? நம்ம தான். நம்மளைய தலையோடு கூட இருக்கிற நம்ம சொல்லு கேட்கலன்னா லைஃப் இல்ல. ஜனத்தில் இராதபடி மரணத்துக்கு போயிடுவாங்க, செகண்டத்துக்கு போயிடுவாங்க. அப்படின்னா
எந்த அளவுக்கு உறுதி? ஏன்னா தேவன் அப்படிப்பட்டதான உறுதியான நிலையில கர்த்தரை மாத்திரமல்ல நம்மையும் வச்சிருக்கிறார். இன்னைக்கு அதுக்கு தான் நமக்கு இவ்வளவு பிராக்டிஸ். அதுக்கு தான். ஏன்னா எந்த விதத்துல நம்ம கொஞ்சம் ஏமாந்து பலகீனத்தை வெளிப்படுத்திட்டோம்னா அன்னைக்கு என்ன ஆயிடுவோம்? நீதியாய் நியாயம் விசாரிக்கிறதுல குறைபட்டு போயிடுவோம். அதுக்கு தான் இவ்வளவு வேதனை, அதுக்கு தான் இவ்வளவு அனுபவம், அதுக்கு தான் இவ்வளவு கஷ்டம், அதுக்கு தான் இவ்வளவு பாடம். இதெல்லாம் வச்சு நம்மளை தகுதிப்படுத்தி உறுதியான இடத்துல நம்ம எங்க கொண்டு வைப்பாருங்க? கர்த்தருடைய மரணத்தில் ஆரம்பிச்சு ஆளுகையில அந்த உறுதி தன்மை வெளிப்படும். அது செகண்ட் கமில் நடக்கிற விஷயம். ஆக இப்படிப்பட்டதான விஷயம். அடுத்து நான் பார்க்கிறோம், அடுத்த ஒரு வசனம் 7வது பகுதி. தகப்பன் வீட்டிற்கு இது என்ன குறிக்குது? அன்பு கர்த்தர் என்ன வாங்கிட்டாருங்க? பரலோகத்துக்கு போய் எங்க உட்கார்ந்தாரு? எங்க உட்கார்ந்தாரு? யாருடைய வலது பாரிசத்துல? அது பெரிய ஆளுகை இல்லைங்களா? வலதுகரம். யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? அந்த புயம் என்ன? நம்முடைய ஆண்டவர். அங்க போய் வலது பாரிசத்துல உட்கார்ந்தார். அவர் மட்டுமா? சபை கூட எங்கதான்? இப்பவே நம்மை அவரோடு கூட எழுப்பி பரலோகத்திலே அவருடைய வலது பாகத்திலே அமர்த்தி இருக்க செய்தாரா? நம்ம எங்க இருக்கிறோம்? இப்ப இங்க இருக்கலாம். ஆனா தேவனுடைய பார்வை நம்ம எங்க இருக்கிறோம்? ஜெயம் கொண்டவர்களாக மாறுகிற பொழுது, ராஜ்யத்தை வாங்குகிற பொழுது பரலோகத்துல பிதாவாகிய தேவனுக்கு அடுத்த இடத்துல வலது பாகத்துல வலது பாரிசத்துல இருக்கக்கூடிய இந்த முழு யூனிவர்ஸ்ல செகண்ட் பிளேஸ்ல இருப்போம். அதான் யோசேப்பு மாதிரி. அங்க நம்ம எவ்வளவு பெரிய இடத்துக்கு போக போறோம், எவ்வளவு பெரிய உன்னதமான இதெல்லாம் பார்த்துட்டு தான் பவுல் அப்படியே பார்த்தாரு. ஐயோ, நான் ஒரு பரிசேனா, அது ஒரு குப்பை. நான் ஒரு ரோமனா, அது ஒரு குப்பை. நான் இவ்வளவு படிச்ச கமல், அது ஒரு குப்பை. அதெல்லாம் அவருக்கு எப்படி தோணுச்சு? அந்த விசாலமான பார்வைக்கு முன்னால வெறும் குப்பையா பார்த்தார் அவரு. சாதாரண விஷயங்களை பார்க்கல. எனக்கு லாபமானவைகள் எவைகளோ அவைகளை குப்பையா பார்த்தேன். அவருக்கு நிறைய லாபம் இருந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி தானே அவரு, இல்லையா? இப்படித்தானே பண்ணார். அன்னைக்கு ஸ்தேவனை அடிக்கிறதுக்கு பவுலும் சம்மதித்திருந்தான்னா என்ன அர்த்தம்? இவரும் கையெழுத்து போட்டார். ஓகே, என்ன ப்ராப்ளம், கொல்லுங்க அப்படின்னா அந்த அத்தாரிட்டி இருந்துச்சு. அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வேலையை நான் இப்ப பெரிய விஷயம் நினைச்சேன்னா நாளைக்கு யூனிவர்சல் ஜட்ஜர் ஆக போறதை கெட்டு போயிடும். இதை தூக்கி வீசிட்டார். அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த உறுதியான இடத்துல கடமைப்படுவதற்காக பவுல் வீசிட்டார். அதனால சொன்ன, நான் கிறிஸ்துவை பின்பற்றினது போல கிறிஸ்து என்ன பண்ணாரு? பவுல் இப்படி பண்ண, கிறிஸ்து எதை பண்ணாரா? அவர் ஐஸ்வர்யவானாயிருந்தும் தரித்திரனார். பரலோக மகிமையில இருந்திருந்தா இங்க வேலை செய்ய முடியாது. தூக்கி போட்டார். பவுலு தனக்குள்ள எல்லா நன்மைகளையும் தூக்கி போட்டா தான் நான் ஓட முடியும். நான் பவுல் கூட உட்காந்து சாப்பிடணும், அப்போலோ கூட உட்காந்து சாப்பிடணும், கொரிந்துல போய் சாப்பிடணும், அவங்க கூட இருந்தா நான் பரிசா நான் வேத பாரகன் நினைச்சிட்டு இருந்தேன்னா அது வேலைக்காகாது. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாரும் குப்பையா நினைக்கணும். அந்த மனோபாவம் வந்தப்பதான் அந்த ஆக இப்படிப்பட்ட நிலையில இப்ப தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனம், உன்னதமானவர் ஆளுகையில நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்து அந்த ஆளுகை இல்லைங்களா? ஏசாயா சொல்லுவார், அவன் கண்கள் தூர தேசத்தையும் காணும். தூரதேசம் எங்க? 1000 ஆண்டுக்கு பின்னாலையும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். 1000 வருஷம் மட்டும் வாழ்ந்துட்டா போதுமா? இல்ல, அதுக்கு பின்னால எவ்வளவு வேலை செய்வோம். அதுதான் தகப்பன் வீட்டினுடைய மகிமையான சிந்தாசனம். அப்போ இந்த டிவைன் பிளான்ல பிதா எங்க இருக்காரு? இருக்காரா? சாட்ல பின்னால இருக்கு. சாட் இருக்காரா? வேண்டாம். அது மனுக்குலத்திற்காக அந்த பிதா ஏற்படுத்தினப்பட்ட தெய்வ திட்டம். அதுக்குள்ள அவரை வைக்க முடியாது இல்லைங்களா? நாம இன்னைக்கு ஆலயம், அந்த ஆலயத்துக்குள்ள அவரை கொண்டு வர முடியுமா? அவர் வாசமா இருக்கிறதுக்கு நம்ம தகுதிப்படுத்தணும் இல்லைங்களா? தாவீது சொன்னாரு, பிள்ளையை கூப்பிட்டு, அப்பா நான் ஒரு அப்பா தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு பிளான் பண்ணேன். அவர் எனக்கு நோ சொல்லிட்டாரு, நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன், எனக்கு வாய்ப்பு இல்லை, அந்த வாய்ப்பு உன்னுடைய குமாரனை கொடுத்துறேன்னு சொல்லிட்டாரு. நீ என்ன பண்ணு, ஒரு ஆலயம் கட்டு. ரொம்ப பெரிய அழிவாளி ஞானி யோசிச்சு அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, அந்த வானாதி வானங்களும் உண்மை கொள்ளாதிருக்க உமக்கு எப்பேற்பட்ட ஆலயத்தை நான் கட்டுவேன். அப்பேற்பட்ட மகத்துவம் உள்ள தேவன் அவருடைய வீட்டுக்கு அவர் ஒரே வார்த்தை சொன்னார், வானாதி வானங்களுக்கு மேலாக வீற்றிருக்கிற நான் நொறுங்குண்டு பணிந்த ஆவி இடத்துல அப்படித்தான் நமக்குள்ள வந்திருக்காரு இன்னைக்கு. ஆக இந்த வாய்ப்புல போய் ஃபுல் அண்ட் ஃபுல் முழுக்க அந்த மிகப்பெரிய ஆளுகையை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வாங்கிறோம். அதுதான் தகப்பன் வீட்டுல சிங்காசனம். அதான் ஆண்டவர் சொன்னார், நான் ஜெயம் கொண்டு
பிதாவினுடைய சிங்காசனத்தில் இருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் அவனை என்னுடைய சிங்காசனத்துல. ஆக நிறைய வசனம் இருக்கனால விளக்கம் சொல்ல முடியதில்லை. ஆக அப்படிப்பட்டதான் நிலைமை கொண்டு போ. அதைத்தான் இந்த தீர்க்கதரிசி தகப்பன் வீட்டிற்கு மகிமையான சிங்காசனமா. இன்னொரு வார்த்தை 8வது விஷயம் படிங்க. சகல பான பாத்திரங்களையும். இது என்ன பேசுது? இது என்ன இந்த தீர்க்கதரிசனம் என்ன சொல்லுது? சகல பான பாத்திரங்கள் என்ன விஷயம்? இன்னைக்கு மனிதர்கள் நாம எப்ப அழைக்கப்பட்ட அழைப்பு பார்த்தா நம்ம எப்படி இருக்கிறோம்? ஞானிகள், பலசாலிகள், புத்தியுள்ளவங்க, ஒண்ணுமே இல்லை. ஆனா இந்த அழைப்புல ஓடி நம்ம ஜெயிச்சு சக்சஸ் ஆயிட்டோம்னா நாம எங்க வைக்கப்படும் தெரியுங்களா? இன்னைக்கு நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் நமக்கு தெரியாது. ஆனா அன்னைக்கு வசனம் படிங்க, சங்கீதம் 87:5. சியோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். இன்னான் இன்னான் பிறந்தான் என்று சொல்லப்படும். யார் சொல்லுவா? உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். 2000 வருஷத்துக்கு முன்னால நாசரேத்துங்கிற இடத்துல ஒரு கார்பெண்டரோட பையனா இருந்த இயேசு என்கிற மனிதனை பற்றி தான விஷயம். அன்னைக்கு அவங்க மத்தியில பெரிய விஷயம் இல்ல. 30 வருஷம் யாருக்கு இன்னும் தெரியாது. ஒருவேளை அவர் கொல்லப்பட்ட போது கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு மனுஷன் இருந்தானா, ஒரு கள்ள தீர்க்கதரிசி இருந்திருக்கிறான், அவனை கொண்டுட்டாங்க, சிலுவையில் அடிச்சிட்டாங்க, அவ்வளவுதான் அறிவு. ஆனால் அந்த இயேசுவை பற்றி தான அறிவு இன்னைக்கு உலகத்துல யாருக்காவது தெரியாதா? பல மதம் இருக்கலாம், பல விசுவாசம் இருக்கலாம், பல போதனை இருக்கலாம், ஆனா இயேசு என்கிற மனுஷனை தெரியாத ஒருத்தர் கூட. அதே போல நாம கூட இன்னைக்கு நம்ம பத்தி யாருக்கும் தெரியாது. ஆனா சக்சஸ் ஆயிட்டோம்னா, சபையில் ஆயிட்டோம்னா, நம்மளை பத்தி தெரியாத ஒரு வார்த்தை சொல்லுவாருங்களா, சமுத்திரம் வெள்ளத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி தேவனை பற்றிய அப்படி ஒரு தீர்க்கதரிசி. இன்னொருத்தர் சொல்லுவாரு, பூமி தேவனுடைய மகிமையை பற்றி அறிவின. இதுதான் அந்த மகிமை. நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய ராஜாக்கள், ஆளுகை செய்யக்கூடிய ராஜாக்கள், உலகத்தில் இருக்க ஒரே ஒரு பிரஜைக்கு கூட தன்னுடைய ராஜாவை தெரியாம இருக்க முடியாது. இன்னைக்கு இந்தியாவில் மோடியை தெரியாது யாரா இருப்பாங்களா? 10 வருஷத்துக்கு முன்னாடி தெரியாது, 20 வருஷம் தெரியாது. உண்மையா தெரியுதுங்க வேற விஷயம். மோடிங்கிற ஒரு மனுஷனை பத்தி எல்லாருக்கும் கண்டிப்பா. ஏன்னா அவர் வராத நியூஸ் பேப்பர் இல்ல, அவர் வராத டிவி இல்ல, அவர் வராத ஆர்டிக்கல் இல்ல, எல்லாத்திலையும் மோடி இருப்பார். அதே மாதிரி முழு உலகத்திலையும் சபை எப்படி இருக்கும்? இன்னைக்கு சின்ன சின்ன விஷயம் செய்யலாம். அதான் சொல்ல, சிறிதும் பெரிதுமான பான பாத்திரங்களையே ஒருவேளை சின்ன ஒரு எக்லிஷா சேர் போட்டிருக்கலாம், ஒருவேளை எக்லிஷா கூட்டி இருக்கலாம், ஒருவேளை ஒரு பிரதருக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம், ஒருவேளை ஒரு சத்தியம் பேசியிருக்கலாம், ஒருவேளை ஒரு மூப்பரை வேலை செஞ்சிருக்கலாம், ஒருவேளை தீர்க்க தரிசனம் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஏதோ ஒரு வேலை செஞ்சு தேவனுடைய வேலையை செஞ்சிருக்கிறவங்க, அந்த பாத்திரத்தை சுமக்கக்கூடியவர்கள் எல்லாம் எங்க உயிர்த்த போயிட்டவங்க. இன்னைக்கு உலகம் ஃபுல்லா ஒரே பேச்சு தான் இருக்குங்க. அவரா ஐயா அவர் என் பக்கத்து வீட்டுக்காருங்க, எனக்கு அன்னைக்கு தெரியலைங்க, நான் அவர் கூட சண்டை போடுறதே வேலையை வச்சிருந்தேன், ஆனா இப்ப அவர் என்னோட ராஜா. நினைச்சு பாக்குறீங்களா? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் பஸ்ல அவர் பக்கத்துல ஒரு நாள் உட்கார்ந்து, அன்னைக்கு நான் கவனிக்கல. இவர் தான் அவரா? உலகம் ஃபுல்லா நம்மை பற்றிதான விஷயங்கள் வெளிப்படும். சத்தியம் வெளிப்பட்டு தெளிந்து வெளிப்பட்டு மேல இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஆளுகை செய்யற ராஜாக்களை பற்றிதான அறிவு முழு உலகத்திலும் நிறைஞ்சிருக்கும். சீயோனிலே இன்னான் இன்னான் பிறந்தான் என்று அறிவிக்கப்படும் உன்னதமானவர். யார் செய்வாத? தேவன் ஒரு வேலை செஞ்சா நம்மளை பத்தி யாருக்காவது தெரியாம இருக்குமா? இன்னைக்கு நம்மளை பார்த்தா ஓடுறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. வாய் திறந்தா சத்தியம் சொல்றாரு, மாட்டிக்க கூடாதுன்னு ஓடுறவங்க. ஆனா அன்னைக்கு எப்படி யோசிப்பாங்க தெரியுங்களா? எப்பேற்பட்ட மகிமை உள்ளது அந்த ஒரு மனுஷனா இருந்திருக்காங்க. அதனாலதான் பரலோகத்தில் இருக்கிறவங்கள பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்க வெளிச்சம் பெரிய அளவுல பேசப்படும். ஐயோ அவருடைய மாமா, ஐயோ அவருடைய மச்சான், ஐயோ அவருடைய வைஃப், ஐயோ அவருடைய பக்கத்து வீட்டுக்காரு, ஐயோ கூட வேலை செஞ்சவரு, அப்படித்தான் பேச்சு இருக்கும் உலகம் ஃபுல்லா நம்மளை பத்தி. இன்னைக்கு ஒருவேளை நம்ம பொருட்டாக கருதப்பட மாட்டோம். இன்னைக்கு ஒருவேளை ஒரு விஷயமே இல்லாம இருக்கலாம். ஆனால் மிகப்பெரிய அளவுல சகல பான பாத்திரங்களையும் தூக்கி வைப்பார்கள். எந்த அளவுக்கு உயர்த்தப்படுவோம் ஜனங்கள் மத்தியில, மிகப்பெரிய அளவுல அந்த ஒரு பிரசித்தி இருக்கும். நம்ம படிக்கலாம் சங்கீதம், அது இன்னொரு வசனம் படிங்க, 87:3 படிங்க. தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். பாத்தீங்களா? உன்னை குறித்து
என்ன வசனம்? மகிமையான வசனம். சேலத்துல என்னால் அழைத்து தெரிவிக்கப்பட்டதான் என்னுடைய சகோதரன், இதோ பரலோகத்துல. சேலத்தில் அவர் இருந்த இடம், இப்போ அவர் இருக்கிற இடம் எப்படி இருக்கும்? மகிமையான வசனங்கள். மைண்ட்ல கற்பனை பண்ணுங்க, யோசிக்கணும். எந்த அளவிற்கான ஒரு வாய்ப்புகள் நம்மளை தேவன் கொண்டு வந்திருக்காரு நினைக்கணும். அப்படி நினைக்கும் போதுதான் அதை நாம சரியா புரிஞ்சுக்க முடியும். ஆக தேவனே அதை செய்வார். அதுக்கு ஒரு அழகான ஒரு இடம் இருக்குது, நீங்க படிக்கலாம். அது என்னன்னா பாருங்க, எசேக்கியேல் புஸ்தகத்துல லாஸ்ட் வசனம் படிங்க. லாஸ்ட் வசனம் ஸ்கிப் பண்ணலாம். எசேக்கியேல் 48:35 படிங்க. சுற்றிலும் அதன் அளவு 18,000 கோலாகும். அந்நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்னும் பெயர் பெறும். என்ன யெகோவா ஷம்மா? லார்ட் இஸ் தேர் இங்கிலீஷ்ல இல்லையா? தேவன் அங்கு. எதை பத்தி பேசுது அந்த நகரம்? என்ன? சபை, ஆளுகை. நகரம் குறிக்குது கவர்மெண்ட். இந்த முழுக்க முழுக்க கண்ணுக்கு தெரியாத ஆளுகையானது இருக்கும் பொழுது அதை பார்க்கிற உலக ஜனங்கள் சொல்லுவாங்க யெகோவா ஷம்மா, லார்ட் இஸ் தேர். தேவன் அவர்களோடு. இவர் சொல்லுவார், சகோதரர் ரசல், the wonder of God, தேவனுடைய அற்புதம். எது? சபைங்க. சபை சாதாரண இல்லைங்க. அடுக்கி விழுந்த சாகர நம்ம கூப்பிட்டு பரலோகத்துல ராஜ்யமா நம்மளை மாத்துறாருன்னா சாதாரண விஷயமா? அதான் சொல்றாரு, இது தேவனுடைய அற்புதம். அதான் சொல்றாரு, சகல பாத்திரங்களையும் நம்ம எங்க போவோம், எப்பேற்பட்ட மகிமைக்கு நம்மளை கூப்பிட்டுருக்காரு, எவ்வளவு பெரிய விஷயம் நம்ம மேல இருக்குது நம்ம புரிஞ்சுட்டோம்னா அதுக்காக நம்ம என்ன வேணா செய்வோம். ஓட்டத்தில் இருக்கக்கூடிய தளர்வுக்கு காரணம் நம்முடைய புரிந்து கொள்ளுதல் குறைவு. ஓட்டத்தில் இருக்கக்கூடிய அக்கறையின்மைக்கு காரணம் நமக்குள்ள இருக்க புரிந்து கொள்ளுதல் தன்மை. எந்த அளவுக்கு நம்ம அதிகமா புரிஞ்சுக்கிறோம் அந்த அளவுக்கு மேல போனோம். ஒரு 20 நிமிஷம் எடுக்கலாமா? டைம் ஆயிடுச்சு நினைக்கிறேன், நீங்க கொடுத்த டைம். சரி, அடுத்து 2 பாயிண்ட் சகோதரர்கள் பொறுக்கணும். ஒருவேளை தூக்கம் வந்தா கூட என் மேல கோபம் காட்டுங்க, ரெடி ஆயிரும். ஓகே, கமான். அடுத்த வசனம் என்ன படிங்க. என்ன ஆணி பிடுங்குது? என்ன ஆணி பிடுங்குது? ஆணி அடிச்சோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இல்லைங்களா? என்ன ஆணி அடிச்சோம் சொல்லிட்டோம்? கர்த்தருடைய மரணம், அவருடைய பலி, அதனுடைய நோக்கம் நிறைவேறிட்டா ஆணி பிடுங்கிடலாம். இது எப்ப நடக்கும்? 1000 ஆண்டு முடிவில். நீங்க படிக்கலாம் வசனம் 1 கொரிந்தியர் 15. அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரதனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். கிறிஸ்து வேலை முடிஞ்சிச்சு. எங்க கூப்பிட்டாரு, அந்நாளில ஏற்பாடு செஞ்சுச்சாரு, வஸ்திரம் கொடுத்தாரு, கச்சையை கட்டினாரு, அதிகாரம் கொடுத்தாரு, எருசலேம் குடிகளுக்கு தகப்பனா மாறக்கூடிய வாய்ப்பு, தாவீது வீட்டின் திறவுகோல் உறுதியான இடத்துல தகப்பட்டாச்சு, தகப்பன் வீடு ஆயிடுச்சு, இப்போ உயர்த்தப்பட்டாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்ப என்ன பண்ணோம்? அந்த ஆணி வேலை முடிஞ்சிச்சு. ஆக தெய்வீக ஏற்பாட்டுல கிறிஸ்துவுக்காக மேசியாவுக்காக நியமிக்கப்பட்ட மாபெரும் வேலை முடிஞ்சிரும். முடிஞ்சிட்டு பிதா கிட்ட என்ன பண்ணுவாருங்க? நீங்க கொடுத்த வேலை முடிஞ்சிச்சு, இதோ நம் காரியமாக யார் போவார்னு நீங்க ஆரம்பிச்சீங்கல்ல, அந்த காரியம் இப்போ 2 வருகை நடந்துச்சு. முதலாம் வருகையில ஒரு வேலை செஞ்சேன், அப்புறமா அதுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் மீதி எல்லாம் செஞ்சேன், எனக்கு சரிதமா இருக்கக்கூடிய சபையை தேர்ந்தெடுத்தேன், இப்ப அவங்களையும் வச்சு ஆளுகை நடத்தியாச்சு, இப்ப முழு மனுக்குளமும் நீங்க விரும்பின மாதிரி ஜீவனுக்கு வந்தாச்சு. இது இனி நான் என்னோட வேலை முடிஞ்சிச்சு. இப்ப என்ன பண்ணும்? ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அதைத்தான் ஆணி பிடுங்கப்படுதல். அடுத்த ஸ்லைட் கூட போடுங்க. எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. அந்த ஆளுகை முடிஞ்சிச்சு, வேலை முடிஞ்சு. கிளாஸ் ஓவர். இப்போ ஆணி பிடுங்கப்பட்டாச்சு, எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. இப்போ ஹேண்ட் ஓவர் பண்ண பின்னால மீதியும் 2 வசனத்தை படிச்சு நிறுத்திடலாம். 1 கொரிந்தியர் 15:27-28. சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லி இருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. இப்ப பிதாவுகிட்ட கொடுத்துட்டார், எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணி, இனி வேலை முடிஞ்சாப்பா, இவ்வளோ காலம் இந்த வேலை எனக்கு கொடுத்துருந்தீங்க,
அதான் தமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த சந்தோஷ நிமித்தமாக சகலத்தையும் சகித்தவராக இருந்த அவர் எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணி கொடுத்துட்டு இப்போ ஆணி எடுத்தாச்சு. ஆணி எடுத்த பின்னால ஒரு மிகப்பெரிய விஷயம் தெரிஞ்சிடும் முழு மனுக்குலத்திற்கும். என்ன தெரியுங்களா? படிங்க 1 கொரிந்தியர் 12:6. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. முழு மனுக்குலத்துக்கு தெரிஞ்சிடும். இன்னைக்கு அப்பாவை தெரியாது. சிலர் நினைக்கிறாங்க எண்ணெயில போட்டு வறுக்கிறாருன்னு, சிலர் நினைக்கிறாங்க வாழை போட்டு அறுக்கிறாருன்னு. இப்படி பல விதத்துல தேவனை விட்டு ஜனங்க பிரிக்கப்பட்டிருந்த காலகட்டம் முடிஞ்சு இப்ப முழு மனுக்குலமும் தேவன் கிட்ட கொடுக்கும் போது தேவன்கள் அவர்கள் எல்லாம் புரிஞ்சிருவாங்க, இவ்வளவும் செஞ்சது யார் தான்? பிதாவாகிய தேவன். அப்பதான் அந்த வசனம் அவங்க மைண்ட்ல வரும். இவ்வளவாய் தம்முடைய ஒரே பேராணையை கொடுக்கும் அளவிற்கு இவ்வளவாய் 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 அது முழு மனுக்குலத்தினுடைய மனசுக்குள்ள இருக்கும். எப்பேற்பட்ட அப்பா தன்னுடைய சொந்த குமாரனை இந்த நீசப்பாவி ஜீவன் வாங்குறதுக்காக அவர் பலியாக்கிட்டாரே. எவ்வளவு வேதனை இருந்திருக்கும், எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும் இல்லைங்களா? எழுதுறார், பரலோகம் போன உடனே ஒரு கொஸ்டின் வைப்பாராமா ஆண்டவர். அப்பா, எனக்கு இவ்வளவு பெரிய அனுமதி கொடுத்துட்டீங்க, சிலுவையில் என்ன கொல்றதுக்கு நீங்க கொடுத்துட்டீங்க. நான் ஒரு நாள் தான் அந்த வேதனைப்பட்டேன். ஆனா இது காலம் காலமா உங்க மனசுல எவ்வளவு வேதனை கொடுத்திருக்கோம். உங்க ஒரே பேரான குமாரனை இப்ப ஏற்பட்ட நீச மரணத்துக்கு அனுமதித்து பாவிகளால கொல்லப்படும்படியா நீங்க நியமிச்சிருந்தீங்களே, என்னை பத்தி எவ்வளவு வேதனை இருந்திருக்கும், எப்படி தாங்கினீங்க? அப்பா சொல்லியிருப்பாரு, அப்பா இந்த மனுக்குலத்தை ரட்சிக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல, நான் அதைத்தான் ஏற்பாடு பண்ணிட்டேன். அந்த ஏற்பாடு நீ தான், நீ உன் மூலமா தான் நான் செய்ய நினைச்சிட்டேன், நான் முடிச்சு வந்தாச்சு. God gave his only begotten son, but son gave his life for us, for the sinners. நமக்காக அந்த மரணம் நடந்துச்சு நினைக்கும் போது முழு மனுக்களும் அவரை நோக்கி பார்ப்பாங்க. இப்பேற்பட்ட மகத்துவம் உள்ள தேவன் பூமியிலே தேவன் மேல் அவர் மாத்திரமே உயர்ந்திருப்பார். ஒரு தேவன் கிடையாது அன்னைக்கு, ஒரே ஒரு வணக்கத்துக்குரிய விஷயம் கிடையாது. எல்லாவற்றுக்கும் மேலாக பூமியின் மீதெங்கும் அவரே உயர்ந்திருக்கிற நிலை 1000 ஆண்டு முடியும் போது நடந்திருக்கு. ஸோ எவ்வளவு பெரிதான காரியங்கள் அந்த ஆணி பிடுங்கப்படுதல். அடுத்த விஷயம், ஒரே விஷயம் படிக்கலாம், பாரம் அருந்து விழுதல் இல்லைங்களா? இது என்ன சொல்லுது? 10வது விஷயம், தீர்க்கதரிசனுடைய முடிவு. இப்ப பாரம் முடிஞ்சிச்சு. என்ன பாரம் இருந்துச்சு? இந்த மேசியாவை உண்டாக்குவதற்கு முன்பதாக சிருஷ்டிகளுடைய மனசுல மனுக்குலத்தை காப்பாற்ற வேண்டுமே என்கிறதான பாரம், மிகப்பெரிய பாரம் இருந்துச்சு. அதுக்கு தான் இவ்வளவு ஏற்பாடு. அது இப்ப என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சிச்சு இல்லைங்களா? அன்பு கர்த்தருக்கு வசனம், அவர் தன் ஆத்துமாவின் வருத்தத்தை கண்டு திருப்தி ஆவார். ஆனா தேவனை பொறுத்த மட்டும் எப்படி ஆச்சுங்க? மிகப்பெரிய மாற்றம் வந்துருச்சு. மனுக்குலம் என்ன விரும்பிட்டாரோ அந்த விருப்பம் நடந்துருச்சு. ஏன்னா உன்னதமான ஒரு ஏற்பாடு தேவனுக்குள்ள பெரிய பாரமா இருந்துச்சுங்க. வசனம் படிக்கலாம், மத்தேயு 18:13. அவர் தமது ஆத்துமா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான். இது என்ன நடந்துச்சு தெரியலைங்களா? மனுக்குலமாகிய ஆடு காணாம போச்சு. ரொம்ப வருத்தாச்சு. 99 மற்ற சிருஷ்டிகளெல்லாம் விட்டுட்டு இந்த மனுக்குலத்திற்காக ஒரு நாள் ஒரு 7000 வருஷம் செலவு பண்ணியாச்சு. இப்போ தேடியாச்சு, கண்டுபிடிச்சாச்சு, தூக்கி தோல்ல போட்டு வந்தாச்சு. இப்ப என்னாச்சு? பயங்கர ஹாப்பி. அதான் சொல்றாரு, ஒரு ஆடு கண்டுபிடிச்சிட்டா எவ்வளோ சந்தோஷம். அதே போல மனம் திரும்புகிற ஒரு மனுக்குலத்திற்காக பரலோகத்துல இப்ப என்னாச்சு? அது வரைக்கும் இருந்த வேதனை, அது வரைக்கும் இருந்த பாரம் இப்ப என்ன? முழுக்க முழுக்க போயிடுச்சு. தேவன் ஃபுல் அண்ட் ஃபுல் அதை விட்டுட்டார். ஆக மனுக்குலத்தின் மேல இருந்த அந்த பாரம். ஏன்னா இப்ப நிலைமை எப்படி இருக்குதுங்க? கண்ணீர் இல்ல, கவலை இல்ல, வேதனை இல்ல, நோய் இல்ல, மரணத்துக்கு நேராக கொண்டு போகிற எந்த அடையாளமும் இல்ல. மனுக்குலம் நான் விரும்பினதை போல ஏதேனிலே நான் என்னுடைய
சாயல்ல ரூபத்துல உண்டான ஆதாமை போல ஒவ்வொரு மனுஷனும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொண்டிருக்காங்க. இனி கவலை அதுதான் பாரம், அருந்து விழுதல் எந்த நிலைமைக்கு போயிடும் பாருங்க. இப்ப ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு அவருடைய மைண்ட் என்ன இருக்குன்னா, செப்பனியா 3:17 படிக்கும்போது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் கலிகூறுவார். முழு பாடம் அந்த ஒரு வசனத்தில் இருக்கு. முதல்ல மேசியாவை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கிறதான திவ்ய திட்டம். அவரை அழைத்து வஸ்திரம் தரித்து கச்சை கொடுத்து அதிகாரம் கொடுத்து எருசலேம் குடிகளுக்கு பிதாவாக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்து தாவீதின் வீட்டின் தெருவுகோலை கொடுத்து உறுதியான இடத்துல கடாவி அவர் தகப்பன் வீட்டாருக்கு சிங்காசனமா மாத்தி சகல பானபாத்தின் உயர்த்தி இப்போ ஆணி பிடுங்கப்பட்ட போது பாரம் ஆக சொல்றாரு, மிகுந்த சந்தோஷம். தேவன் அந்த ஒரு ஆட்டுக்காக கொண்டிருந்ததான மனோபாரம் முழுமையா எடுக்கப்பட்டு ஒவ்வொரு தனி மனுஷனும் தேவனுடைய சாயல்ல தேவனுடைய ரூபத்துல உண்டாக்கப்பட்டு, வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலக தோற்றத்துக்கு முன்பதாக உங்களுக்காக ஆயத்தம் பண்ணிருக்கிறான ராஜ்யத்தை ஒரு வகுப்பார் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள், ஒரு வகுப்பார் பூமியின் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆக ஏக சக்கராதிபதி சந்தோஷமாயிடுவார். ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, 6 வசனம். ஆனா 6 வசனத்துல நான் பார்க்கிறோம் சற்றேறக்குறைய 4000 வருஷ தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கு. அது அந்தந்த காலகட்டத்தில் தேவ பிள்ளைகள் மத்தியில சொல்லி பாட்டில் இருந்தது போல அவர் மறைச்சு வச்சிருந்தார். இந்த சமயத்தில் அது வெளிப்பட வேண்டுமோ இந்த சமயத்தில் அது வெளிப்படும். ஆக இந்த நாளிலும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினாலே எந்த விதமான ஒரு தகுதியும் அற்ற நிலையிலே அநேக பலகீனங்களும் பாவங்களும் இருந்திருந்தாலும் கூட தேவனுடைய உன்னதமான கிருபை அடியேன் பேரில் இருந்து உங்கள் மத்தியிலே வரவும், உங்களை பார்க்கவும், உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளவும், உன்னதமான தெய்வீக சத்தியங்களை பகிர்ந்து கொடுப்பதற்கும் தேவன் பாராட்டினதான இரக்கத்திற்கு அன்பு கர்த்தர் மூலமாக கோடான கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் என் உள்ளத்தின் ஆழத்தின் எடுத்துக் கொள்கிறேன். மாத்திரமல்ல, இந்த வாய்ப்பை கொடுத்துட்ட சபையாருக்கும் நன்றிகளை செலுத்திக் கொண்டு ஒருவருக்கும் கிறிஸ்துவுக்கு முன்னதாக எப்பொழுதும் உண்மையாக இருப்பதற்காக அடியனுக்காக உங்களுடைய ஜெபங்களில் நினைக்கும்படியாக தாழ்மையோடு கூட வேண்டிக் கொண்டு தேவன் தாமே பொறுமையோடு கேட்ட உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.